Hi guys, welcome to this sub-course. So we are going to learn about MicroPython here. So in the sub-course is a part of IoT master course, but in the sub-course taniya, let's say you're from other batches like web engineering or bug hunter or LHTP learning you simply just want to know about MicroPython. எனக்கு IoT அவ்வளவு டெப்த்ல நான் படிக்க வேணாம், எனக்கு சி தெரியாது, ஸோ சி இல்லாமையே நான் IoT எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலலாம் யாராவது இருந்தீங்கன்னா then this MicroPython will be a very good gateway for you to enter into the embedded world. So we have Manoj here. So Manoj is an embedded engineer developer and Manoj runs a company in Malaysia. So உங்களுக்கு Manoj தெரியும். So we have done a lot of we have shared a lot of stages. So you have seen Manoj. So நம்ம இந்த கிளாஸ்ல we are going to see the possibilities of MicroPython, the things that people have accomplished with MicroPython. So MicroPython எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஆட்களுக்கு ஒரு இது இருக்கு, நமக்கு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சதுன்னா எதை எடுத்தாலும் அந்த டெக்னாலஜியவே அதுக்கு யூஸ் பண்றது. ஸோ பீப்புள் does it a lot. ஸோ நம்ம அதை we are going to learn. ஸோ எதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள் ரியாக்ட் கற்றுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த ஆப்புக்கு தேவையே படாது ரியாக்ட், ஆனால் அது ரியாக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்டு எதுக்குமே தெரியாமல் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறது, ஏசன்கா இருக்கிற விஷயத்துக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் குட். பட் சின்க்ரோனஸ் விஷயத்துக்கு பீப்புள் யூஸ் ஜாவா பிகாஸ் தே ஒன்லி ஜாவா ஸ்கிரிப்ட் பிகாஸ் தே ஒன்லி யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், தே ஒன்லி நோ ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ we need to choose what technology is right for a particular use case. அந்த மாதிரி நம்ம MicroPython கற்றுக்க போகிறோம், MicroPythonக்கான யூஸ் கேசஸையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மனோஜ், ஃப்ரம் யோர் சைட் as you are a C developer, ஸோ நீங்கள் சியில் you have did a lot, you have contributed a lot to Zephyr. ஸோ நம்ம Zephyr பற்றி ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ as you understand about MicroPython, where it stands in the industry. ஏன்னா MicroPython still I feel is viable in the market. A lot of companies use it, but எல்லா யூஸ் கேஸ்க்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு எம்பெடட் என்ஜினியரா MicroPython நம்ம எங்க யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு if you give me some idea, it will be good. நான் I'm doing embedded, but embedded I'm focused on C++. I mean, in fact, not even C++. I mean, C++. C-ல தான் நான் எல்லா வேலையும் பண்றேன், assembly. But எல்லாத்தினாலையும் அதை பண்ண முடியாது because I know what I want to do. I'm focused on doing driver and so forth. ஆனா எடுத்தோடனே இப்போ ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ற ஸ்டாக்ல டெவலப் பண்றேன்னா, இப்போ என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 months 3 months டெவலப்மெண்ட் போய். பட் where I see MicroPython shines is ஒரு குவிக்கா ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணணும். இப்போ எடுத்தோடனே நீங்க ஒரு டெமோ வச்சிருந்தீங்களா, யூ ஆர் ஷோயிங் தட் CPU ஸ்டேட்டஸ் ஆஃப் த SNA திங். ஸோ அது ஈஸியா நம்மளால யூ கேன் யூஸ் MicroPython. பிளேசஸ் வேர் ஸ்டேபிலிட்டி ஸ்பீட் ஒரு நாட் அ பிக் ப்ராப்ளம், நாட் எக்ஸ்ட்ரீம் லோ பவர். ஒரு ஐடியா குவிக்கா ப்ரோட்டோடைப் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் கிட்ட ஷோ பண்ண. So that's where MicroPython I think குவிக்கா ஒன்னு. இப்போ C++ எல்லாம் நீங்க இறங்குறனா you need to know good amount of electronic knowledge because you're working with registers. அதுல அந்த abstraction இல்ல, எப்படியோ ஒன்னு you will ended up need to understand some complex thing. I'm not complex thing, ஒரு ஃபண்டமெண்டலா நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணோம். பட் MicroPythonல அதெல்லாம் ஹைட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஐடியா ஆஃப் பைத்தன் இஸ் எதெல்லாம் ஹைட் பண்ண முடியுமோ, அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ, அது லைப்ரரி நீட் டு டேக். லெட்ஸ் டாக் அபவுட் a few good things that has been created with MicroPython. So நம்ம உங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்ட் நம்ம மீட் பண்ணமே, that guy who has created that glasses, அது ஃபுல்லா he has built it with MicroPython தானே? Not really. I mean, MicroPython API. So backend they have a C kind of a thing and they wrap it with MicroPython. So the benefit why they really wanted to do MicroPython is MicroPython there's something called web. So in the REPL இருக்குல்ல, so there's no concept of REPL in C or C++. இந்த ரெப்பல்ல அப்புறம் நீங்க கோடை ஜஸ்ட் நீங்க ஒரு OTA பண்றேன்னா நீ கோடையே எப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி you can run something.
So Correct. that are the benefit of interpretation language. So I mean, easy to work with APIs. No, it's available. அதான் விஷயம். மைக்ரோ பைத்தன் என்ன அப்படின்னா வந்துட்டு பைத்தன் வந்து எங்க வேணா நம்ம ரன் பண்ணலாம். அண்ட் அதுல ஒரு விஷயம் வந்து திஸ் மைக்ரோ பைத்தன் நமக்கு தெரியும், பைத்தன் சர்வர்ல ஓட்டலாம், நம்ம கம்ப்யூட்டர்ல ரன் ஆகும், ராஸ்பெரி பைல ரன் ஆகும், பைத்தன் வந்து லினக்ஸ்ல ஓடும், மேக்ல ஓடும், விண்டோஸ்ல ஓடும். வி நோ பைத்தன் வந்து செவரல் பிளேசஸ்ல ஓடும்னு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் சம் பீப்புள் திஸ் மே பி நியூஸ். பைத்தன் கேன் ஆல்சோ ரன் ஆன் ஸ்மால் ஷிப்ஸ். ஸோ பைத்தன் வந்து ஓடுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே தேவையில்லை. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வி பேசிக்கலி நீட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து விண்டோஸ் இருக்கு அப்படின்னா நான் விண்டோஸ்ல பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் ஐ கேன் ரன் பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட். லினக்ஸா இருந்தால் லினக்ஸ்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணலாம். பட் இந்த சிப்ல பாருங்க, இந்த சிப்பே ஒரு குட்டி சிப். கரெக்டா, இந்த சிப்பே வந்து ஒரு குட்டி சிப். இதுல வந்து நம்ம வந்து வி கோ அண்ட் வி லைக் டூ இன்ஸ்டால் பைத்தன் அண்ட் ரன் அப்படின்னா அதுக்கு எங்க ஓஎஸ் இருக்குது, அதுக்கு எங்க ரேம், சிபியூ. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் சிப், ரைட்? இதுல பாருங்க, ஐ ஹாவ் திஸ் ஸ்மால் சிப் ஹியர். இந்த சிப் பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒரு குட்டி சிப். இதுல வந்து தனியா ஸ்டோரேஜ், ரேம்லாம் தனித்தனியா இல்லை. இது வந்து ஒரு சிஸ்டம் ஆன் ஷிப். கரெக்டா, இந்த சிஸ்டம் ஆன் ஷிப்ல தான் வந்து இது எல்லாமே வந்து பேசிக்கா ஓடுது. ஸோ த திங் இஸ் லைக் இந்த மாதிரி குட்டி டிவைசஸ்ல நம்ம வெறும் பைத்தனை வச்சு நம்ம ஓட்ட முடியும் வித்தவுட் யூ நீடிங் டு நோ லாட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டஃப். ஸோ சிஏ நீங்க படிச்சீங்கன்னா திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கும். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில வந்துட்டு யூனோ லைக் அ லாட் ஆஃப் things are pretty advanced and you need some low level understanding so that you can grasp those things. பட் இதுல வந்து அந்த மாதிரி இருக்காது. நீங்க சிம்பிளா பைத்தனை படிச்சுட்டு வெறும் எப்படி நம்ம பைத்தன் லைப்ரரிஸை வச்சு வி கால் ஸ்டப்ஸ் அண்ட் மேக் இட் ஒர்க் அப்படின்றோம், அது மாதிரி தான் இது இருக்க போகுது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to basically see how to set up MicroPython, how to install MicroPython and how to get started with a very basic MicroPython program. ஸோ இந்த என்னோட போர்ட்லயே வந்து ஒரு ஆன்போர்ட் எல்இடி இருக்கு. இப்போ நான் காட்டின சிப்ல ஒரு ஆன்போர்ட் எல்இடி இருக்கு. அந்த ஆன்போர்ட் எல்இடி எரிய வைக்க போறோம். ஸோ நத்திங் மச். இன்னைக்கு வந்து வேற எந்த காம்ப்ளிகேட்டடான விஷயமும் நம்ம பார்க்க போறது இல்லை. அண்ட் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் MicroPython. ஸோ உங்களுக்கு MicroPython தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ஜாபை நீங்க அப்ரோச் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் லைக் லேர்ன் மோர் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஷேர் அபவுட் தட் ப்ராஜெக்ட் தட் ஹஸ் பீன் கிரியேட்டட் வித் MicroPython. I'll just give some context of this project. எனக்கு ஒரு client வந்தா, the client wanted to, it's a glasses. So எப்படி நம்ம glasses மேல வந்துட்டு you can attach a device. பேசிக்லி நீங்க வந்துட்டு அதுக்கோட சாட் ஜிபிடி கிட்ட நீங்க வந்துட்டு யூ கேன் சென்ட் த டேட்டா டு சாட் ஜிபிடி ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங். யூ கேன் டாக் டு சாட் ஜிபிடி. இட்ஸ் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஸோ ஜஸ்ட் சே நீங்க வந்துட்டு ஃப்ரம் யுவர் ஃபோன் யூ வாண்ட் டு ஸ்ட்ரீம் சம்திங். அந்த இட் ஹேஸ் அ கேமரா, அட் த சேம் டைம் இட் ஹேஸ் அ டிவி, ஸ்மால் டிவி ஆன் இட் அப்படின்னு யோசிங்கள. அந்த டிவி வந்துட்டு உங்க ஐயை வந்துட்டு பிளாக் பண்ணாது. ஸோ நான் வந்துட்டு இந்த கஸ்டமருக்கு டிரைவர் எல்லாம் C++ல டெவலப் பண்ணேன். பட் இவென்ச்சுவலி வாட் தே டிட், தே டுக் மை ஒர்க். அதை ஈஸியா எக்ஸசிபிளா எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனோடனே தே பில்ட் திஸ் லைப்ரரி MicroPython ஃபார் மோனோக்கிள். ஜூம் பண்ணுங்க அத. யா. ஸோ யாரெல்லாம் கிட்பா வச்சிருக்கீங்களோ யூ வில் நோ திஸ் இஸ் ஹவ் யூ டவுன்லோட் சோர்ஸ் கோட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ திஸ் இஸ் தியா MicroPython பேக்கேஜ் ஃபார் திஸ் கிளாஸ். ஏன்னா MicroPythonலயே வந்துட்டு இட் நீட்ஸ் டு சப்போர்ட் ஃபார் யோர் ஸ்பெசிபிக் போர்ட், ரைட்? ஸோ அதான் கான்செப்ட். அண்ட் தே பில்ட் ஐடி பேசிக்லி. ஸோ MicroPython பயக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ், அந்த சிப்ல ஒரு ப்ளூடூத் இருக்கு. இட் கேன் டைரக்ட்லி கனெக்ட் டு த ப்ளூடூத் அண்ட் யூ கேன் ரைட் கோட் ஹியர் இஃப் யூ ஹேவ் தட் கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்க ஒரு சாட் ஜிபிடி இன்டெகிரேட் பண்ண போறீங்களா, அதுல மைக் இருக்கு, கேமரா இருக்கு, நீங்க ஒரு ஆப் பில்ட் பண்ண போறீங்களா, ஸோ ஆல் திஸ் திங் யூ கேன் பி டன். ஐ மீன் இன் சில இதோட இன்னும் சூப்பரா பண்ணலாம், பட் இட் வில் டேக் டைம். பட் இன்னைக்கு அவங்க என்னென்ன ஏபிஐ எல்லாம் கொடுத்துருக்காங்களோ ப்ராப்ளி ஐ ஓப்பன் த மோனோகால் ஏபிஐ டாக் தட் மேக்ஸ். ஏன்னா கோடை பார்க்கறது ஐ திங்க் பீப்புள் கெட் கன்ஃபியூஸ். ஸோ MicroPython ஏபிஐன்னு வச்சிருக்காங்க. So you see they have given you a lot of things, device, and the device உள்ள எப்படி என்னென்னலாம் பேட்டரி லெவல் என்னது, ரீசெட் பண்றது, ரீசெட்டோட காஸ்ட் என்ன, அதெல்லாம் ஏபிஐயா இருக்கு. யூ கேன் ஈஸிலி யூஸ். அதுக்கு மேல வந்துட்டு ஜஸ்ட் யூ வாண்ட் டு டூ சம்திங் டு டூ வித் கேமரா. ஸோ என்ன கேமரா ஏபிஐ பார்ப்போம், கேப்சர்.
ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கேப்சர் ப்ளூடூத்தில் வந்துட்டு கேப்சர் ஒரு ஆப் ஜஸ்ட் பில்ட் ஆப், அதில் ஒரு கேமரா கேப்சர் ஆப் மாதிரி கிளிக் சம்திங் கேப்சர் பண்ணோம்னா யூ கேன் ஈஸிலி ரைட் ஆன் மைக்ரோபைத்தன் இந்த லாஜிக் எல்லாம். யூ வாண்ட் டு டூ ஜேபேக், இங்கே பாருங்க சாம்பிள்லாம் இருக்கு. ஸோ ப்ளூடூத்ல இருந்து டேட்டா வந்துச்சுன்னா they're trying to do some capture and do all these things. பேசிக்கா இதெல்லாம் pretty simple. See Yeah, MicroPython very என்ன simple. அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப லோ லெவல் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே யூ கேன் யூ கேன் டூ லைக் பிளென்டி ஆஃப் திங்ஸ். அதுதான் வந்து இதனோட ஹோல் ஐடியா. அதாவது Yeah. நீங்க இங்க பார்த்து என்னோட டெஸ்க்டாப் பாருங்க, இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. MicroPython is packed with full advanced features such as interactive prompt, arbitrary precision pointers, closures, list comprehension, generators, எல்லாரும் exception handling and more. Yet it compact enough to fit and run in just within 256k of code space and 16 KB of RAM. கரெக்ட் தானே? 16 KB of RAMல அதனால வந்து ஓட முடியும். ஸோ அதுக்கு வந்து ஹவு ப்ரோ எக்ஸ்பிளைன், இது வந்து எப்படி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து இல்லாம இட் இஸ் ஏபிள் டு ரன்? ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா பேசிக்லி யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ, ரைட்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இட் சூசஸ் வாட் டாஸ்க் டு லெட் இட் ரன் அண்ட் சோ ஃபார்த். ஸோ அதுதான் வந்துட்டு டாஸ்க்கு உங்க கம்ப்யூட்டர் பண்ணுது, இட் ஏபிள் டு ரன் ப்ரோக்ராம். ஸோ மைக்ரோபைத்தன்ல என்னன்னா there's no operating system but they got something called simple list. ஸோ ஒரு டாஸ்க் ஓடுதுன்னா ஒரு டாஸ்க் முடிச்சோன்னா another டாஸ்க், அதை எப்படி அது ஈஸியா இது பண்றது, கைண்ட் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் ஆஃப் ஓஎஸ் மாதிரி அதை அழகா பேக்கேஜ் பண்ணிட்டாங்க மைக்ரோபைத்தன்ல. ஸோ இட்ஸ் குட் அண்ட் பேட். பேட் என்னன்னா யூ கான்ட் டூ காம்ப்ளெக்ஸ் திங், பட் குட் இஸ் இட்ஸ் லைட் வெயிட். ஸோ அந்த மாதிரி லிமிடேஷனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம அன்னைக்கு ஒன்று பார்த்தோம் ஒரு பேக்கேஜ். தேர் யூசிங் லைக் எம்பெடட் லினக்ஸ் ஆர் ஜெஃபர் எஸ் ஓஎஸ். அதுக்கப்புறம் ஒன் டாப் ஆஃப் தட் தே ரன் மைக்ரோபைத்தன். பட் ஆனால் மைக்ரோபைத்தனை ரன் ஆகிறதுக்கு ஒரு ஓஎஸ் இருந்து ஆகணும்னு இட்ஸ் நாட் அ மெண்டட்டரி திங். ஏன்னா அதுலயே வந்துட்டு ஒரு சிம்பிளா டாஸ்க் மேனேஜர் மாதிரி ஒன்னு இருக்குன்னு வைங்களேன். So give us then if MicroPython doesn't need an OS, then give us some idea about this bare metal. Bare metal na என்ன, அதுக்கும் மைக்ரோபைத்தனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நான் மைக்ரோபைத்தன்ல கோட் எழுதுனா நான் அதை பேர் மெட்டல் நம்ம சொல்ல முடியுமா, அல்லது பேர் மெட்டல் கோட் வந்து how it works and relates to MicroPython? ஸோ பேர் மெட்டலுக்கும் மைக்ரோபைத்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மைக்ரோபைத்தன் have API set of API developed by Python, it is standard. பேர் மெட்டல்னா என்னன்னா the code you write for one controller, just பிக்கோ எழுதுறீங்கன்னா பிக்கோ கொண்டு தான் ஒர்க் ஆகும். ஏன்னா you are directly accessing the GPIO whatever, directly accessing the register. ஏன்னா எம்பெடட்ல வந்து எல்லாமே registers and so forth, you are just manipulating registers. What is different is MicroPython gives you API, standard API. நீங்க பிக்கோல இருந்து ராஸ்பெரி பைக்கு மூவ் பண்ணீங்கனாலும் அதே கோட் ரன் ஆகும். பட் ஏன் அதை விட்டு பேர் மெட்டல்னு சொல்றாங்கன்னா, நீங்க எழுதுற கோடு தான் எக்ஸாக்ட்லி இதுல ரன் ஆகும். ஏன் C++, இட்ஸ் சி ஆர் C++, they call it bare metal. அதை கம்பைல் பண்ணீங்கன்னா இந்த சிபியூக்காக ஸ்பெஷல்டா அந்த கோடு வந்துட்டு கம்பைல் ஆகி ரன் ஆகும். பட் வேர் எல்ஸ் மைக்ரோபைத்தன் இஸ் நாட் தட். அதுக்கு மேல ஒரு விர்ச்சுவல் மெஷின் மாதிரி ரன் ஆகி பைத்தன் அதை இன்டர்பிரேட்டட் பண்ணி இட் இஸ் டூயிங் ஆல் த ஹெவி லிஃப்டிங், அண்ட் தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேர் மெட்டல். ஸோ பேர் மெட்டல் இஸ் டைரக்டா அந்த மெஷின்ல ரன் பண்ணுது. நீங்க எழுதுற கோடு வந்துட்டு இட்ஸ் மென்ட் டு ரன் ஆன் யோர் CPU. It can be Pico, it can be ESP32, STM32. So that's the thing. There are definitely bare metal code எழுதுனா எல்லாமே பண்ணிரலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் டு டூ வெரி காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். ஏன்னா நீங்க தான் வந்துட்டு டைமை மேனேஜ் பண்ணணும், மெமரியை மேனேஜ் பண்ணணும். டைமை மேனேஜ் பண்ணணும்னா இப்போ ஒரு ப்ரோசஸ் நீங்க வந்துட்டு யூ வெயிட்டிங் ஃபார் லூப் டு ஜஸ்ட் சே பட்டன், ஒரு பட்டனை பிரஸ் பண்ண ஏதோ பண்ணணும்னா அடுத்தது என்ன பண்ணணும், நீங்க தான் கோட் எழுதணும். அந்த லாஜிக் டு டு தி ட்ரான்சிஷன் ஹேவ் டு பி டன் பை யூ. அதுதான் பேர் மெட்டலோட லிமிடேஷன். யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் சம்திங் கால் ஸ்டேட் மெஷின். பட் நீங்க வந்துட்டு மைக்ரோபைத்தன்ல யூஸ் பண்ணி கான்செப்ட் ஆஃப் த்ரெட்டிங் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. சும்மா பட்டன் வந்தா இதை பண்ணணும் இல்லைன்னா இதை பண்ணணும், யூ ஜஸ்ட் ஈஸிலி ரைட், சம்ஹவ் இட் வில் ஒர்க். நிறைய பேருக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியாது. அந்த கான்செப்ட் ஆஃப் டைமே நீங்க மேனேஜ் பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க பேர் மெட்டல் எழுதுனீங்கன்னா யூ நீட் டு அந்த CPU என்ன பண்ண போகுது, எவ்ரி செகண்ட்ஸ் இட் உயிரா இருக்கிறப்ப
you are in charge of giving the right work. So அதுதான் bare metal in simple வேல எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்ட். ஸோ நமக்கு வந்து அந்த கவலையே இல்லை. ஸோ மனோஜ் செட் ஆல் தீஸ் காம்ப்ளிகேட்டட் ஸ்டப்ஸ், ரைட்? ஸோ நமக்கு என்னன்னா மைக்ரோ பைத்தன்ல அந்த கவலையே இல்லை, இது எல்லா இடத்துலையுமே வேலை செய்யும் அப்படின்றாங்க. அண்ட் இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, யூ கேன் சி இதுல வந்து ஆக்சுவலா கரெக்டா மனோஜோட கேமரா அந்த இடத்த மறைச்சிருக்கு, பட் நான் கொஞ்சம் இப்படி தள்ளுறேன். இங்க பாருங்க, மைக்ரோ பைத்தன் எங்கெங்கெல்லாம் ஈஸியா ஓடுன்றாங்க பாருங்க. ESP 8266, ESP32, RP2னா நம்ம பிக்கோ, நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிக்கோ. It has a Zephyr port also. Basically, இன்னைக்கு வந்து I have Manoj on call, so I want to talk about how MicroPython can, run on Zephyr. ஏன்னா Zephyr வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கரெக்டா? இப்போ எப்படி வந்து மைக்ரோபைத்தன் வந்து எப்படி பைத்தன், நான் முன்ன சொன்னேன்ல, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வேலை செய்யறோம். அந்த மாதிரி Zephyr is an operating system and Python is just a language, கரெக்டா? ஸோ எப்படி வந்து விண்டோஸ்ல யுனிக்ஸ்லாம் வந்து மைக்ரோ பைத்தன் ஓடுதோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதை Zephyrலையும் ஓட்ட முடியும். So there is a Windows and Unix port also for MicroPython. That means நீங்க MicroPython கோடு எடுத்து இந்த சிப் எல்லாம் இல்லாமே, இப்ப நம்ம வச்சிருக்கிறோம்ல இந்த மாதிரி சிப் எல்லாம் இல்லாமையே you can like directly run in Windows or Unix. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது we are going to run it in RP2. ஏன்னா அப்பதான் வந்து வேர் MicroPython excels. மைக்ரோபைத்தனுக்கும் நார்மல் பைத்தனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், மைக்ரோபைத்தன்ல ரீசென்ட்லி எல்லாத்துக்கும் ஏபிஐஸா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் அதுக்கான பெஸ்ட் லேர்னிங் வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட், இந்த டாக்குமெண்டேஷன் தான் வந்து த பெஸ்ட் டாக்குமெண்டேஷன் நீங்க சொல்லலாம். மைக்ரோபைத்தனை வந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா then you will start to understand the protocols of hardware. ஸோ நீங்க ஹார்ட்வேர்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க ஜெஃபர் படிச்சாலும், பேர் மெட்டல் படிச்சாலும், FreeRTOS படிச்சாலும், நீங்க என்ன படிச்சீங்கன்னாலும் இந்த ப்ரோட்டோகால்ஸ் மாற போறது இல்லை. ஸோ ஹார்ட்வேர் உள்ள பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் திஸ் டைமர்ஸ், யூ ஹாவ் பின்ஸ், GPIOs, ப்ரோக்ராமபிள் IO, UART, PWM, ADC, SPI, இந்த I2C, I2S, RTC, WDT, வாட்ச்டாக், இதுதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்க போகுது, கரெக்டா மனோஜ்? இதுதான ப்ரோட்டோகால்ஸ். எப்படி நமக்கு ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எல்லாம் இருக்குதுல்ல, எப்படி வேரியபிள்ஸ், லைக் ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ், இதெல்லாம் நமக்கு எப்படி ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸோ ஃபண்டமெண்டல் ஏதோ அந்த மாதிரி நீங்க ஹார்ட்வேரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் ஃபண்டமெண்டல். சோ நீங்க எந்த ஹார்ட்வேர் எடுத்தீங்கனாலும் இதுதான் அதுல இருக்க போகுது. சோ இது நம்ம IoTல CPU. சோ CPU வந்து ஜஸ்ட் கம்ப்யூட் தான் போட்டோம். அதுக்கு இதெல்லாம் வந்து பெரிஃபரல்ஸா நீங்க வெளிய உலகத்தோட பேசுறதுக்கு எக்ஸஸ் இதெல்லாம் SPI, UART, I2C இது வெளியா தான் யூ கேன் CPU கேன் அந்த பிரெயினை யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் கேட் கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ். கரெக்ட். சோ எப்படி இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ஒரு பென் டிரைவ் குத்துறோம்னா USB ல கொண்டு போய் குத்துறோம், கிராபிக்ஸ் கார்டு குத்துறோம்னா PCI ல கொண்டு போய் குத்துறோம், கரெக்டா? இதெல்லாம் வந்து லைக் பிக் ப்ரோட்டோகால்ஸ் தட் ஹேண்டில் பிக் டேட்டா. இப்ப நம்ம கிராபிக்ஸ் கார்டுலாம் குத்துறோம்னா 16x PCI ல கொண்டு போய் குத்துறோம், கரெக்டா? பட் இதெல்லாம் வந்து ஸ்மால் திங்ஸ். இப்ப நான் ஒரு சென்சரை மட்டும் கொண்டு போய் நான் குத்தணும் அப்படின்னா எனக்கு வந்து USB தேவையில்லை. USB இஸ் ஓவர்கில் ஃபார் ஜஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு குட்டி சென்சார் இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல ஏன் USB கொண்டு வரணும்? பிகாஸ் இட் இஸ் ஆக்சசபிள். ஒரு காமன் மேனுக்கு வந்து கொண்டு போயிட்டு UART வச்சு ஒயரை சால்டர் பண்ணிட்டானா he won't do, கரெக்டா? we don't even want him to like touch anything inside the computer. ஒரு காமன் மேனுக்கு அது எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒரு காமன் மேனுக்கு USB is okay. But when you deal as an engineer, you have to deal with multiple communication protocols. ஏன்னா ஒரு சென்சர் ஒன்னொன்னு வந்து யூஸ் பண்ணும். இப்போ நீங்க GPS இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா UART யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணணும்னா PWM வேணும், அல்லது ஒரு LED கண்ட்ரோல் பண்ணணும்னா PWM வேணும். யூ நீட் ADC, லெட்ஸ் சே வந்து ஒரு அனலாக் டிவைஸ் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும், அல்லது ஒரு அனலாக் டிவைஸ்ல இருந்து வேல்யூ ரீட் பண்ணணும்னா யூ நீட் ADC. SPI அதே மாதிரி தான். SPI வந்து இன்னும் ஒரு சீரியல் இன்டர்ஃபேஸ் பஸ். நீங்க ஒரு மோடம் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, லைக் லெட்ஸ் சே யூ வாண்ட் டு அட்டாச் மோடம் அண்ட் டாக் டு தட் மோடம்னா SPI யூஸ் பண்ணுவோம். I2C வந்து மோஸ்ட்லி டிஸ்பிளேஸ் எல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு ஒன் வே, கரெக்டா ப்ரோ? I2C இஸ் லைக் ஒன் வே கம்யூனிகேஷன், ரைட்? I2C வந்து it's two way. என்னன்னா you can connect hundreds of devices in single bus. You can address them, கரெக்டா? Yeah. Then what is the difference between I2S and I2C? I forgot. I2S is for sound. சோ நீங்க வந்து இப்ப உங்க போன்ல ரெண்டு மைக் DMA தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். DMA வந்து அவுட்புட்டுக்கோ
டிஎம்ஏ ஆடியோ வந்துட்டு டேபிள். என்னன்னா ஒரு டிஎம்ஏ நீங்க இப்போ I2C I2S இருக்கு, நீங்க சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு, யூ வாண்ட் டு ரியல் டைம்லி காப்பி இட் டு ரேம் வித்வுட் யூசிங் சிபியூனா அந்த டிஎம்ஏ அதை மேனேஜ் பண்ணும். கரெக்ட் 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 Yes. கரெக்ட் 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 ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க. ஸோ எப்படி வந்து நமக்கு ப்ரோக்ராமிங்ல வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் ப்ரோட்டோகால்ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ரோட்டோகால்ஸுமே வந்துட்டு மைக்ரோ பைத்தனுக்குள்ள இருக்கு. ஸோ இங்க விஷயம் என்னன்னா, யூ டோன்ட் நீட் டு லேர்ன் ஆல் த அட்வான்ஸ்டு சி ஸ்டஃப் ஆர் திங்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் இன்டர்னல்ஸ் அபவுட் சிப் டு லேர்ன் திஸ். ஸோ இந்த சப்கோர்ஸோட ஐடியாவே என்னன்னா, you can learn these protocols easily without needing to learn complicated and advanced electronics. Basic circuitry வச்சே வந்து உங்களால வந்துட்டு இதை வந்து புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஐடியா. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இஃப் யூஆர் ஃப்ரம் அ நான் ஐஓடி மாஸ்டர் கோர்ஸ் பேக்ரவுண்ட், தென் உங்களுக்கு தேவையான கிட், இது பண்றதுக்கு தேவையான கிட் வந்து நீங்களே அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எஸ்என்ஏவே வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கெட். ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்தரா வரும். இந்த ஆரியன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் we will give you the announcements for that. So how you can, in case if you want to continue and learn all these protocols அப்படின்னா என்னன்றதுக்கு we will give you information. So இப்ப right now without further ado நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to get our hands dirty and ஒரு சிம்பிள் மைக்ரோ பைத்தன் கோடை எழுதி இதை என்னதான் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நான் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். ஸோ இது வந்து ராஸ்பெரி பை பிகோ 2020. ஸோ இது வந்து the initial board that has been released. இதுக்கப்புறம் வந்து இதுல வைஃபை வச்ச சிப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்துடனே வைஃபை வச்ச சிப்பை யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த கோர்ஸை லேர்ன் பண்றதுக்கு திஸ் சிப் இஸ் மோர் தேன் எனஃப். பட் இந்த கோர்ஸ்ல ஐ ஆல்சோ டாக் அபவுட் த வைஃபை மாடியூல். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து we will also talk about how to interface two different chips. ஸோ நம்ம வந்து இன்னொரு ESP8266 வந்து யூட்டிலைஸ் பண்ண போறோம். அதுலயும் மைக்ரோ பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். பட் அதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல தான் பண்ண போறோம். இந்த கோர்ஸ்ல we are simply going to install MicroPython in this chip and we are going to run a very simple hello world. And இதுலயே வந்து ஒரு LED இருக்குதுங்க. இந்த மேல வந்து ஒரு LED இருக்குது. அந்த LED வந்து நம்ம எரிய வைக்க போறோம். ஸோ இதுதான் வந்து the objective. ஸோ இது வந்து எவ்வளவு சிம்பிளா இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த கிளாஸ். ஏன்னா people may think எலக்ட்ரானிக்ஸ் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், எனக்கு வந்து வெறும் பைத்தன் தான் தெரியும், நான் எப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த பைத்தனை வச்சுக்கிட்டு நான் எலக்ட்ரானிக்ஸ்குள்ள போறது அப்படின்லாம் வந்துட்டு people may worry. பட் அந்த மாதிரி worry தேவையில்ல. ஸோ how easy it is to get inside electronics world அப்படின்றத ஷோகேஸ் பண்றது தான் இந்த பர்டிகுலர் ஓரியன்டேஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த சிப் வந்து ஒரு 400 rupees. இஃப் யூ கெட் இன் டு அமேசான் யூ கேன் லைக் பை திஸ் சிப் ஃபார் லைக் வெரி சிம்பிள் 400 rupeesக்கு வாங்கிடலாம். ஸோ இந்த சிப்பை பத்தி கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதை பார்த்துட்டு தென் வி வில் இதுதாங்க இந்த சிப். இதுலேயே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் 2 வேரியன்ட்ஸ். ஒன்று இது வித்தவுட் வயர்லெஸ் மாடியூல். வித் வயர்லெஸ் மாடியூல்ல இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஆண்டனா மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வயர்லெஸ் மாடியூல். பேசிக்காக இது வைஃபை கொடுக்குது. பட் வந்து ரைட்டவே நமக்கு வந்து அது தேவையில்ல. பட் இஃப் யூ வாண்ட் டு பை யூ கேன் பை திஸ். நீங்களா வாங்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை வாங்கிக்கலாம். எஸ்என்ஏல நாங்கள் கொடுக்குற கிட்ல இதை தான் இன்க்ளூட் பண்ண போறோம். பட் இஃப் யூ நீட் இது வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் லெட் அஸ் நோ. ஸோ வி கேன் மாடிஃபை த கிட் ஃபார் யூ. இது வந்து ஒன்லி ஆன் டிமாண்ட் பேசிஸ் தான் இந்த சிப் வந்து வில் ஆட் டு யுவர் கிட். ஓகே. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ it is just a 388 rupees chip and we are going to see what this chip can do. இந்த chipல வந்து நிறைய pins இருக்கு. இந்த ஒரு பின்னையும் நம்ம எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், how we can do a maximum utilization of it, and we are going to see how powerful this chip is. ஸோ இதால் எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்றதெல்லாம் we are going to see. ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to see how to install MicroPython. அது வந்து ஒரு சப்ப வேலை. ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் தான் உங்க புக்கு. docs.micropython.org தான் உங்க புக்கு. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ரெஃபர் எனிதிங் எல்ஸ். இதை தான் நீங்கள் ரெஃபர் பண்ண போறீங்க. ஸோ I'll say more materials that you need to refer as we move forward. ஸோ இப்போ முதல்ல எப்படி MicroPython இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ ஹியர். எங்கடா இன்ஸ்டால தொட்டா? ஓ இது இன்ஸ்டால் இல்லையா, அது கெட்டிங் ஸ்டார்டடா. ஸோ நம்ம வந்து இதனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவோம். RP2040 இதுதான் இந்த சிப்புங்க. இந்த சிப்பை நான் உங்களுக்கு காட்டல. பேசிக்கா வந்துட்டு இந்த ராஸ்பெரி பைக்கு உள்ள இருக்கு பாருங்க, இந்த சிப் அந்த குட்டியா உள்ள இருக்கு பாருங்க, அந்த சிப்பு பேர் வந்து RP2040.
பேசிக்கா இதுல தான் வந்து நம்மளோட கோடு வந்து ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த RP2040 வந்து ராஸ்பெரி பை பிக்கோ உள்ளதான் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூ கேன் பை திஸ் சிப் செப்பரேட்லி. இப்போ ராஸ்பெரி பை பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வந்துச்சு. இது ஏன் 300 ரூபாய் அப்படின்னா இது டெவலப்மெண்ட் போர்டு. இது பேர் தான் டெவலப்மெண்ட் போர்டு. தட் மீன்ஸ் இது எதுக்குன்னா இதை வச்சு நம்ம ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மாட்டோம், இதை வச்சு படிச்சு கத்துக்க போறோம். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த குட்டி சிப்பால என்னென்னலாம் பண்ண முடியும்னு நம்ம கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் இது. ஓகேவா? சின்ன பிளாக் ராட் சிப்போட நேம் தான் RP2040 ஆகும். கரெக்ட். இந்த பிளாக் ஷிப் தான். நான் அதை தான் காட்டுறேன், இருங்க ஒரு செகண்ட். அதை வந்து தனியா வைப்பாங்க. இங்க பாருங்க, இப்போ ரோபோல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா யூ கேன் சி இதை வந்து செப்பரேட்டா விற்பாங்க. தெரியுதா? இந்த சிப் மட்டும், இதனோட விலை மட்டும் பாருங்க 59 ரூபா. ஸோ யூ கம்பேர் இதையும் பாருங்க, இதனோட விலை பாருங்க. இது வந்து 300-400 ரூபாய். யூ சி இது என்ன டிஃப்ரெண்ட் விலையில போட்டிருக்காங்களா? ஒன்னொன்னு ஒரு விலையில இருக்கா? ஸோ லெட்ஸ் சே இது வந்து 2 பீசஸ் 700 ரூபாய்னா இதனோட மட்டும் பாருங்க, இந்த வெறும் ஷிப்பு மட்டும் ஜஸ்ட் 59 ரூபா தான். ஸோ ஹவு வி டிரான்சிஷன் இன்டு IoTs அங்கதான் வர்றேன். இதை மட்டும் வாங்கி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. வெறும் இதை மட்டும் வாங்கணும்னா நீங்க வந்து யூ நீட் டு மேனுஃபேக்சர் யுவர் ஓன் போர்ட். ஸோ அங்கதான் காசு. நீங்க வந்து ஒரு IoT ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா யூ வில் நாட் டூ வித் திஸ். இப்போ இதை வச்சு பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்டோட காசு பயங்கரமா போகும். கரெக்டா? நீங்க ஒரு ப்ராஜெக்ட் 700 ரூபாய்க்கு பண்ணணும்னு வச்சீங்கன்னா 700 ரூபாய்க்கு பிக்கோவே வாங்க முடியாது பாருங்க. வாட் யூ ஹேவ் டு டூனா இந்த சிப்பை வாங்கணும். அப்ப இந்த சிப்பை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த சிப்புக்கு என்னென்னலாம் பவர் இருக்குன்னு கத்துக்கிறது தான் we use Pico. So in the Pico வச்சு we will basically learn a lot of things. So நீங்க வந்துட்டு you have to go to இதுல இன்னும் நிறைய வந்துருச்சு. RP3050 பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான RAM. 2040 அப்புறம் நிறைய விட்டுருக்கான். 3050 பேஸ்டு போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. 2 வச்சிருக்கான். 2040 3050 2 சிப் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் RAM ஆர் மோர் சம் ஸ்டோரேஜ் ஏதாவது இருக்கும், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். Pico 2 எல்லாம் வந்து 2050 பேஸ்டு சிப்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா நம்மளால டெவலப்மெண்ட் போர்டை வச்சு எப்படி இந்த சிப்பை யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டு லேட்டர் வென் யூ வாண்ட் டு டிசைன் யுவர் ஓன் போர்டு, லேட்டர் வென் யூ வாண்ட் டு டிசைன் யுவர் ஓன் ப்ராடக்ட் அப்படின்னா இதை வச்சு we have to do PCB டிசைனிங். ஸோ அதையும் நாங்கள் சொல்லி தரோம் நம்ம SNAயோட IoTல. we also teach how to do PCB டிசைனிங், ஹார்ட்வேர் டிசைன் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஹார்ட்வேர் டிசைன்லே ரெண்டு பாத் இருக்கு. the first transition is they can use the board, integrate on their own board. அதுக்கப்புறம் தான் அந்த கடைசியா அந்த சிப்பையே எடுத்து வச்சு you can design your own board. That's how, right? Yes, correct. So they give you how to design your own chip. இங்க பாருங்க, இதனோட ஐடியா என்னன்னா எப்படி இந்த RP2040 வச்சு நம்மளோட ஓன் டிசைன் போர்டு நம்ம செய்யறது. So the goal of learning IoT is not to stop doing Hello World programs with this. Instead, you have to transition and go and do your own PCB with that RP2040 chip. Yeah. Yes. So இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ இதுல வந்து நீங்க என்னத்த வேணா ரன் பண்ணலாம். யூ கேன் ரன் Zephyr, யூ கேன் ரன் MicroPython, யூ கேன் ரன் C ப்ரோக்ராம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். பட் இப்போ we are going to learn one way of getting into this world. ஸோ லேட்டர் நீங்க வந்து இல்ல நான் இதை விட இன்னும் எஃபிஷியன்ட் டிசைன் பண்ணணும், இதை விட இன்னும் நான் வந்து எஃபிஷியன்ட்டா வந்து ஐ வாண்ட் டு லைக் கிரியேட் ப்ராடக்ட்ஸ்னா நீங்க தென் யூ கேன் ஸ்விட்ச் டு Zephyr in later stage. பட் இப்போ வந்து யூ டோன்ட் பேசிக்கலி நீட் டு டூ தட். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம படிக்கிற இந்த கோர்ஸோட அட்மோஸ்ட் ஃப்ரூட்ஸ் எங்க ரீப் பண்ண முடியும் அப்படின்னா when you learn this, நீங்களே வந்து இந்த ஹார்ட்வேர் டிசைன் பண்ணணும். ஸோ இதையும் நம்ம சொல்லி தர போறோம். ஸோ நம்மளோட IoTல இந்த கண்டென்ட்டையும் வந்து we are going to like add and இதை வச்சு எப்படி வந்து ஒரு PCB பண்றது, என்னென்னலாம் பண்ணணும், இந்த ஃபாலோ பண்ண போறோம். கொஞ்சம் மேல போங்கல. இது பாருங்க, இந்த போர்டு வந்து சிப்பை வைக்காம இந்த போர்டையே வச்சு ஒரு போர்டு கிரியேட் பண்றது. That's the concept. இது வந்து much more easier, less risk. இது வந்து ஹேட் மாதிரி. அந்த போர்டு அப்படியே வாங்கி இது மேல சால்டர் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஆனா இது வந்து காஸ்ட் நிறைய ஆகும். அதுதான் டிஃபரன்ஸ். நீங்க வந்து வெறும் அந்த RP2040 சிப் 50 ரூபாய்க்கு வாங்குறத விட இது 700 ரூபாய்க்கு சிப்பை வாங்கி மேல நீங்க உட்கார வைக்கணும். கரெக்ட் தானே? ஆனா இதோட ரிஸ்க் வந்துட்டு இன்னும் கம்மி. why people do this? இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணணும்.
அந்த சிப்பையே எடுத்து வைக்கிறது இட்ஸ் மச் மோர் ஒர்க். நீங்க வந்துட்டு இஃப் பீப்புள் யூ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா அந்த போர்டு ஒர்க் ஆகிறதுக்கே இட்ஸ் அ ஹார்ட் திங். பட் இதுனா ஒரு ஒர்க்கபிள் சொல்யூஷன். ஜஸ்ட் நீங்க பிரெட் பாட்ல பண்றீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டிரான்சிஷன். கரெக்ட். ஸோ இது எண்ட் ஆஃப் த கோல் வந்து நம்ம இதை லேர்ன் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து எப்படி ஹவு வி டூ த பவர் சப்ளை, இந்த டாக்குமெண்ட்டை வந்து வி வில் பேசிக்கலி டிஸ்கஸ். ஸோ இது வந்து இதுல வீடியோ எல்லாமா இருக்குதுல அது ஈஸி. அதுல ஒரு R2R அனலாக் வீடியோ யூ கேன் டூ. ஆக்சுவலி அதுல ரேம் லிமிடேஷன் இருக்கு, ஆனா யூ கேன் டூ. ஓ நைஸ். டாக் எல்லாம் இருக்குது. நைஸ். ஸோ இது வந்து எண்ட் கோல். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் என்னன்னா வெறும் நம்ம வந்து இந்த சிப்பை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். ஸோ ஹவு வி கேன் கோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அப்படின்றது தான் வந்து திஸ் கோர்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் அதுக்கான ஒரு கேட்வேவா இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணி அதுக்கான பிசிபி டிசைன் பண்ணி அந்த பிசிபி ஆர்டர் பண்ணி அந்த பிசிபி அசம்பிள் பண்ணி ப்ரோ வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட் ப்ரோ. அதுதான் ஒரு சாம்பிள் ஐம் ஷோயிங். லைக் நான் அந்த மாதிரி கஸ்டமைஸ்டா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் போர்டில் ஆரம்பிச்சு இந்த போர்டில் இருக்கிற சிப்பை வேலிடேட் பண்ணோன்னா இப்படி எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு போர்டு கிரியேட்டட். நைஸ். ஸோ எனக்கு வந்து அதை திரும்ப காட்டுங்களேன். நான் வந்து உங்களோட என்ன ப்ரோ இது பாருங்க, இதான் டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ ஃப்ரம் சம்திங் லைக் திஸ் கஸ்டமைஸ்டா நம்மளுக்கு சின்னதா ஈஸியா நமக்கு தேவை. சோ யூ மேட் இது வந்து யூ மேட் ஃப்ரம் தட். அந்த டெவலப்மெண்ட் போர்ட நம்ம விக்க முடியாது. அது ஜஸ்ட் அதனால தான் வேற டெவலப்மெண்ட் போர்ட். இட்ஸ் கால்ட் டெவ் போர்ட். எவாலுவேஷன் கிட். எஸ், எவாலுவேஷன் கிட். சோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்வெஸ்டர் கொண்டு போய் பிட்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து ஓகேவா, இது வந்து வேல்யூபிளான ஒண்ணா அப்படின்னு நம்ம வந்து ப்ரோட்டோடைப் பண்றதுக்கு. சோ இந்த ப்ராசஸ் எப்ப நம்ம பண்ணுவோம்னா when we want to mass manufacture. இந்த ஐடியா ஹிட், நம்ம வந்து இதை வந்து ப்ராடக்டா மாத்துவோம், இதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போவோம், இதை வந்து நம்ம விற்கலாம் அப்படின்னு நமக்கு ஐடியா இருந்தாதான் வந்து நம்ம இதை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அதை வேலிடேட் பண்ணி அது வந்து மார்க்கெட் ஃபிட்டா இருக்கா, அது வேலை செய்யுதா, ஃபங்க்ஷனலா வேலை செய்யுதா, ரியலான யூஸ் கேஸ்ல வேலை செய்யுதா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து we will do the hardware designing. அது வரைக்கும் we will basically develop. சோ எனக்குலாம் நிறைய டைம் என்ன நடக்கும்னா ப்ராபப்லி ஐ ஸ்டார்ட் வித் ஒரு சின்ன CPU யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இவாலுவேஷன் கிட்ல ஆரம்பிப்பேன். தென் ஐ ஃபைண்ட் இட்ஸ் டூ ஸ்லோ ஃபார் மீ. அது ஐயோ பத்தாது அது மாதிரி. தென் ஐ அப்கிரேட் மை இவாலுவேஷன் கிட். நான் ஆரம்பத்திலே போய் பிசிபி எல்லாம் டெவலப் பண்ணேன்னா அது குப்பை தானே, அது கம்ப்ளீட் வேஸ்ட் ஆயிரும். மை என்டையர் சைக்கிள் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வில் பிகம் 1 year 2 years. இந்த மாதிரி போர்டை வாங்கிட்டு ஓகே இதுல இந்த ஸ்பீட் பத்தலன்னா then I just go buy another one, upgrade and then port the software. So software டெஸ்ட் பண்றதுக்கு தான் this you leverage evaluation kit unless you are very sure. நான்லாம் இப்ப சில ப்ராடக்ட் விட்டு எனக்கு பார்த்தோன்னே தெரியும் இது வந்துட்டு ஷுவரா from software I can do it, this CPU can support it, then I'll start parallelly. Software ஒரு team develop பண்ணும், hardware தனியா ஒரு team develop பண்ணும், then we'll integrate together. But that will take some experience, some risk taking and all. A normal process you want to do prototype na you buy evaluation kit. So நம்ம வந்து இவ்வளவு அட்வான்ஸ்டு ஸ்டஃப்ஸ்க்கெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் போர்ட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். இது எவ்வளவு ஈஸி, ஹவு ஈஸி இட் இஸ் டு ரன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இதனோட பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது வாட் தி வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட் அப்படின்லாம் பார்த்துட்டோம். இன்னொன்று வேற ஐ வாண்ட் டு ஷோ இஸ் போர்ட்ஸ் that can run MicroPython. இந்த லிஸ்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். MicroPython compatible board. ஏன்னா நீங்க வந்து என்னென்னலாம் வந்து you are going to do அப்படின்றது வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஓ ப்ரோ, மைக்ரோபிட்டும் வந்து MicroPython சப்போர்ட் பண்றானா? Yeah, it's supporting Zephyr and MicroPython. அது உள்ள என்ன இதுதான் நார்டிக் சிப் தான் யூஸ் பண்ணுது ப்ரோ. ஓ ஓகே ஓகே. ஸோ MicroPython போர்ட் லிஸ்ட் இங்கே பாருங்க என்னென்னலாம். பை போர்ட்னே ஒன்று இருக்கு, அப்புறம் ஆர்டினோல ஓட்டலாம். ஸோ கண்ட போர்டு இருக்கும், ஆனால் இதில் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க் ப்ரோ?
அதுலயே ஒரு லிஸ்ட் இருந்துச்சுல. இதுல இருக்கா? இதுல எங்கேயோ நான் பார்த்தேனே. டாக்ஸ்ல தான் இருக்கும். டாக்ஸ்ல தான் இருக்குமா? பட் இங்கதான் வந்துட்டு மைக்ரோ பைத்தன் வந்துட்டு லெவரேஜிங் ஜெஃபர். சோ நீங்க ஜெஃபரை யூஸ் பண்ணீங்கன்னா ஜெஃபர்ல இருக்கிற போர்டு அப்படி அப்படி. ஓகே ஓகே, மேக் சென்ஸ். சோ ஜெஃபர் உள்ள போய் அதுதான் அந்த போர்ட். ஓகே, நமக்கு வந்து இங்க ஜெஃபர்ல போய் சப்போர்ட்டட் போர்டு பார்த்தா ஆக்சுவலா 750க்கு மேல இருக்குது, அப்டேட் பண்ணாம வச்சிருக்கான். இதுல பாத்தீங்கன்னா மாத்திட்டானுங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோ. பாருங்க எத்தனை, இது எல்லா போர்டுலயும் நீங்க ஓட்டலாம் மைக்ரோ பைத்தனை இன் தட் கேஸ். ஏன்னா அது ஜெஃபர் போர்ட் அங்க இருக்குது அப்படின்ற காரணத்தால. கரெக்ட். சோ நம்ம அங்க போய் தேடுறத விட இப்படி பார்க்கலாம். சோ பாருங்க, நீங்க மைக்ரோ பைத்தன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, சோ எப்படி வந்து யூ நோ விண்டோஸ் யூ ரைட் விண்டோஸ் சாஃப்ட்வேர், யூ நோ லினக்ஸ் யூ ரைட் லினக்ஸ் சாஃப்ட்வேர். அந்த மாதிரி இஃப் யூ நோ மைக்ரோ பைத்தன் யூ கேன் ரைட் சாஃப்ட்வேர் ஃபார் ஆல் தீஸ் போர்ட்ஸ். எவ்வளவு போர்டு பாருங்க. இன்னும் நான் ஸ்க்ரோல் பண்றேன், இன்னும் போய். அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் ஓஎஸ். பாருங்க, பைத்தன் வந்துட்டு நீங்க பழகுனீங்கன்னா யூ கேன் ரைட் இட் ஆன் விண்டோஸ், யூ கேன் ரைட் இட் ஆன் லினக்ஸ். ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஓஎஸ் லேயர் இருக்கு. சோ அங்கதான் திஸ் ஆர்ட் ஆஃப் ஜெஃபர் இஸ் கமிங் as like a Windows OS and Linux OS. மைக்ரோ பைத்தனை யூ விர்ச்சுவலைஸ் ஆன் டாப் ஆஃப் இட். கரெக்ட். இங்க பாருங்க, இப்ப மனோஜ் காட்டினதெல்லாம் இந்த நியூக்ளியோ போர்டு, அந்த ஒயிட் கலர்ல ஒரு போர்டு மனோஜ் ஷோட். அதுல நிறைய போர்டு நான் தான் ப்ரோ எழுதுனேன். இந்த போர்டு எல்லாம் யூ ரோட்டா? many things, H7A3, H723, அதெல்லாம் நான் எழுதுனேன். இதெல்லாமா? அதெல்லாம் என்னோட that board. ப்ரோ ஆனா எல்லாமே ஆம்ல தான் இருக்கேன் ப்ரோ. அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, you have to give an answer. அப்படிலாம் இல்ல. So the project supports ARM x86 lot of project. ஆனா நீங்க காங்க ப்ரோ மேல போனீங்கன்னா அங்க ஆர்க்கிடெக்சர் நீங்க சேஞ்ச் பண்ணலாம் ப்ரோ. அதுல அந்த drop down menu இங்க இருக்கா? select an architecture இருக்குல, அதுல இங்க பாருங்க என்னென்னலாம் சப்போர்ட் 5 x86 POSIX MPI. ஓகே ப்ரோ. சோ அதாவது இங்க விஷயம் என்னன்னா, யூ கேன் ரைட் கோட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர்ன்ற கான்செப்டை வந்து அவன் பயங்கரமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். முன்னாடி எல்லாம் பைத்தன்ல கோட நம்ம எழுதுவோம், விண்டோஸ்லயும் மேக்லயும் லினக்ஸ்லயும் தான் மாத்தி ஓட்டிட்டு இருந்தோம். பட் நவ் the list extends to all these chips. இன்னும் நான் ஸ்க்ரோல் பண்ணி முடிக்கல, பட் அப்படியே நம்ம கீழே போவோம் பாருங்க, அவ்வளவு இருக்குது. சோ the thing is, உங்களை லிமிட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர்ல வந்து வேலை செய்யணும், உங்களுக்கு இந்த சிப்பு, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இதெல்லாம் என்னன்னு தெரியணும்னே அவசியம் இல்லை. பட் ஸ்டில் யூ கேன் லேர்ன் ஹவு டு இன்ட்ராக்ட் வித் த ஹார்ட்வேர் ஃப்ரம் த சாஃப்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுக்கு வந்து மைக்ரோ பைத்தன் வில் பி a கேட்வே. நீங்க வந்து இன்னைக்கே வந்து ஒரு இது எல்லாத்தையும் கத்துக்க மாட்டீங்க. பட் ஆஸ் யூ கோ ஆன், நீங்க வந்து ஒரு ஃபர்ம்வேர் டெவலப்மெண்ட்டுக்கோ அல்லது வந்து ப்ராபப்லி நீங்க ஜெஃபருக்கு கூட நீங்க ஷிஃப்ட் ஆகலாம். நீங்க ஜெஃபருக்கு ஷிஃப்ட் ஆகணும்னாலும் நீங்க மைக்ரோ பைத்தன் நீங்க கத்துக்கிற இந்த நாலேஜ் அண்ட் ஆர்கிடெக்சர் வில் சர்வ் as some basics. ஏன்னா ஆஸ் ஐ செட், இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெஃபர்ல நீங்க போனாலும் இதே PWM தான் இருக்க போகுது, ஜெஃபர்லயும் இதே IIS கரெக்டா, இதே GPIO தான் இருக்க போகுது, இதே UART தான் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நீங்க இங்கேயே மாஸ்டர் பண்ணிடுவீங்க. ஸோ when you switch to Zephyr in a later time, அது வந்து பயங்கர சிம்பிளா இருக்க போகுது. Just ஒரு டீப்பா பழகுவீங்க. So you have an idea here, a good start. Then you go there and learn deeper. So இந்த அனிமேஷனை பாருங்களேன், அதை பார்த்தீங்கன்னா புரியும். அந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒயரை குத்துனா கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஃபோல்டர் திறக்கும். அந்த ஃபோல்டர்ல இந்த மைக்ரோ பைத்தன் UF2 அப்படியே டிராக் பண்ணி அங்கே ட்ராப் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. அதுதான் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்க தானியை வச்சு யூ கேன் ஆக்சஸ். இது ஒரு சப்ப வேலை. இதை வந்து நீங்க VS கோட்ல பண்ணலாம், இதுல வேணா பண்ணலாம். பட் ஐ ரெக்கமெண்ட் யூசிங் தானி. ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்ன்றதா இப்போ நான் சொல்றேன். ஸோ உங்ககிட்ட கிட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லை இந்த லேட்டர் இந்த வீடியோ திரும்ப நீங்க வாட்ச் பண்ணும்போது யூ கேன் ஃபாலோ இட் அலாங். ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to download the correct Pico. ஸோ Pico நம்ம யூஸ் பண்றது Pico, not Pico 2. ஸோ Pico 2 அப்படின்றது நம்ம 2350, நம்ம யூஸ் பண்றது 2040. ஓகேவா? ஸோ நான் பிக்கோவோட கிளிக் பண்றேன். ஸோ அது எனக்கு தேவையான பிக்கோக்கான ஃபர்ம்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபர்ம்வேர் இட் ends with UF2. ஓகேவா? the firmware ends with UF2. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. அந்த பட்டன் அழுத்திட்டு குத்த சொல்றாங்க. குத்துனா வந்து we get a பாப்அப். ஓகே, ஸோ அது வந்து நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன UF2 ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்? இதோட UF2 ஃபைல் டவுன்லோட் பண்ணணும் ப்ரோ.
எதோட UF2 ஃபைலா? பிகோ 2 இருக்கு ப்ரோ. பிக்கோ 2 இல்ல, நீங்க வந்து எது வாங்குறீங்களோ அதனோடது. நம்ம கிட்டல இன்க்ளூட் ஆயிருக்கிறது பிக்கோ. நீங்க பிக்கோ W வச்சீங்கன்னா அது 2னா அது. நான் வந்து இந்த பிக்கோ யூஸ் பண்றேன். ஓகேவா ப்ரோ? சாரி டு இன்டரப்ட். எஸ், சொல்லுங்க. ஃபர்ம்வேர் ஓட எக்ஸ்டென்ஷன் எப்பயுமே UF2 தான் இருக்குமா? அப்படியெல்லாம் இல்ல, பின் இருக்கும், அது என்ன வேணா இருக்கும். இது வந்து ஒரு விதமான ஃபர்ம்வேர் ஃபைல். ஸோ ஒன்னொன்னு ஒரு தடவை ஒரு மாதிரி இருக்கும், டிபெண்டிங் ஆன் தி ஆர்கிடெக்சர் தட் யூ கம்பைல். ஸோ அது நீங்க Zephyr படிக்கும் போது அதெல்லாம் நீங்க இன்னும் டீடைலா கத்துக்குவீங்க. இப்போ வந்து we are simply learning what's on top. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஸோ என் கம்ப்யூட்டர் தெரியுது. ஸோ இது வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் போர்டு. ஸோ இந்த பட்டன் இருக்கு. இந்த பட்டனை ஐ எம் பிரessing and I am simply connecting. அதை பண்ணேன்னா இதுதான் இது வந்து பூட் லோடர் ப்ராசஸ் மாதிரி. இதை நான் பண்ண அடுத்த செகண்ட் என் கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கும். ஸோ ஒரு பென்ட்ரைவ் குத்துன மாதிரி யூ ஷுட் கெட் திஸ் RPI RP2ன்னு ஒன்று வந்திருக்கும். அவங்க சொல்றது என்னன்னா இதை அப்படியே டிராக் பண்ணி அதில் ட்ராப் பண்ணிரு சாமி அப்படின்றாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதை சிம்பிளா அப்படியே டிராக் பண்ணி அந்த RP2ல ட்ராப் பண்ணா அது காப்பி ஆயிட்டு அதுவே டிஸ்கனெக்ட் ஆகும். ஆயிரும். இப்போ இது டிஸ்கனெக்ட் ஆயிரும் பாருங்க. It got disconnected. So இது வந்து the simplest way of flashing. லைஃப் எலக்ட்ரானிக்ஸ் குள்ள இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. இது வந்து அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு இப்படி வாயில வைக்கிற கணக்கு. So Raspberry Pi made it in such a way that learners can easily learn. ஓகேவா? பட் வந்து இதுலயே வந்து இதே கோர்ஸ்ல வந்து ப்ராபப்லி ஓரியன்டேஷன்ல நம்ம அதை பார்க்க போறது இல்லை. பட் இதே கோர்ஸ்ல வந்து we are going to add ESP8266 ஆல்சோ. அதை ஃபிளாஷ் பண்ணும்போது உங்களுக்கு யூ வில் நோ தி ரியல் பெயின். பட் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ராஸ்பெரி பையே நம்ம வந்துட்டு ஃபிளாஷர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபிளாஷ் பண்ணலாம். இது இல்லாம டைரக்டா கம்ப்யூட்டர் நான் தான் இங்க ஒன்னு வச்சிருக்கேன் பாருங்க. ஐ வில் ஷோ யூ. So I have this flasher. This thing can actually flash any controllers பாருங்க. It has this pins, right? How much it costs? This is pretty costly. நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஹை எண்டா உள்ளது ஒன்று வச்சிருக்கேன். இட் இஸ் வெரி லைக் $1,000-$2,000 பட் எனி இது. பட் இந்த மாதிரி ஈக்குவலான சீப்பா இருக்கும். $50. பட் this one is like one of the வேர்ல்டுலயே பெஸ்டான ஒரு ஃபிளாஷர்னு வைங்க. இந்த ஐபோன் ஹேக் பண்றவனுங்க, this computer hackers, everybody uses this. நைஸ். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு CP2102 ஒரு சின்ன ஆல்டர்னேட் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு வேலை தான். ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா we need Thorny. ஸோ டவுன்லோட் Thorny அப்படின்னு நான் தேடினா I should get this. ஸோ Thorny அப்படின்றது வந்து ஒரு ஐடி. ஓகேவா? பைத்தன் IDE. ஸோ இதை வச்சு வந்து we can easily ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. we can easily connect with this Pico. ஓகேவா? தானி டவுன்லோட் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தானியை திறந்து நம்மளோட ஹலோ வேர்ல்டை ரன் பண்ண போறோம். ஸோ தானியை திறந்தா இதை அப்படியே நம்ம சைட்ல வச்சுப்போம். சரி. ஸோ இப்போ தானியை திறந்துட்டு யூ ஹாவ் டு கோ டு எடிட் அல்லது டூல்ஸ். எடிட்ல இல்ல, சாரி, டூல்ஸ்ல வந்துட்டு ஆப்ஷன்ல இன்டர்பிரட்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காட்டும். அதுல வந்து MicroPython RP2040 அப்படின்னு இருக்கும், அல்லது MicroPython Raspberry Pi Pico. இது ரெண்டுல நீங்க பிக்கோ நம்ம யூஸ் பண்ணா டைரக்டா பிக்கோ. அப்புறம் போர்ட் காட்டும். அதுல உள்ள போனீங்கன்னா யூ வில் see something called this board CDC அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ போர்ட் CDCன்றதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது இது வந்து விண்டோஸுக்கு, மேக்லனா ஏதோ ஒரு மோடம் அப்படின்னு இருக்கும், லினக்ஸ்ல வந்து ஷுட் பி டிஃபரெண்ட். பட் யூ வில் பி ஏபிள் டு see. இங்க வந்து நீங்க பிக்கோ செலக்ட் பண்ணிட்டு உங்க போர்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா this will just like that work. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கீழே யூ கேன் சி உங்க MicroPython Raspberry Pi Pico board CDCன்னு வந்து உங்களோட MicroPython ஷெல் வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து விண்டோஸ்ல வந்து if we use Python நமக்கு வந்து ஒரு ஷெல் வருது, இந்த மாதிரி பைத்தன் ஷெல் வருது. அப்புறம் நம்ம அந்த பைத்தன் ஷெல்ல வந்து லைக் we can practice everything. கரெக்டா? அப்படிதானே நம்ம விண்டோஸ்ல லேர்ன் பண்ணுவோம். லைக் இங்க வந்து if I write print hello, எனக்கு வந்து hello print ஆகுது. அது மாதிரி தான் இங்கேயும் you can print hello and sorry, அதுதான் ஸ்லோவா இருந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to see how easy it is to write code for MicroPython. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு
கோட் ஒன்று எழுத போறோம். அந்த கோட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த இதை வந்து இங்க இருக்கிற ஒரு எல்இடி இருக்குது, இங்க ஒரு எல்இடி இருக்குது, அதை வந்து இட் இஸ் கோயிங் டு லைட் அப். ஓகே, நம்ம மறுபடியும் சொல்ல முடியுமா என்னப்பா அந்த கான்ஃபிகரேஷன் அந்த தானியில? ஓகே, ஐ கேன் சே. ஸோ தானி போயிட்டு இஃப் யூ ஓப்பன் தானி, என்னோட இதில் நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணதால வந்துருச்சு. பட் டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், இன்டர்பிரட்டர், அதுல யூ ஹேவ் டு செலக்ட் MicroPython Raspberry Pi Pico and you have to select your board CDC. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளாஷ் பண்றதுக்கு மட்டும்தான் பட்டன் அழுத்தி குத்துவோம். செகண்ட் டைம் அது பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் நீங்க பட்டன் அழுத்தி குத்துனீங்கன்னா இட் வில் ஓப்பன் இன் த ஃபிளாஷ் மோட். ஃபிளாஷ் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க காட்டும், நீங்க திஸ் பிசில போனீங்கன்னா இங்க பென்ட்ரைவ் ஆட்ட காட்டும். அப்படி காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபிளாஷ் பண்றப்ப மட்டும்தான் அந்த மாதிரி வரும். செகண்ட் டைம் இட் won't கம். ஸோ செகண்ட் டைம் நீங்க ஃபிளாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். யூ வில் see this board CDC COM3 ஏதோ ஒரு காம் போர்ட்ல MicroPython வந்து ஜஸ்ட் லைக் தட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதுதான் வந்து the easiest way of doing it. சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பின் இப்படி ஃப்ரம் மெஷின், மெஷினுக்குள்ள இருக்கு பின், அதான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேங்க, ஸோ நம்ம இதை தான் இப்போ ட்ரை பண்ண போறோம். ஓகேவா, we are going to try this, பட் வந்து we are also going to have this here. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, இந்த இதை பாருங்க. ஓகேவா, கீப் லுக் அட் மை போர்டு. அதில் ஒரு எல்இடியை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போறோம், அவ்வளோதான் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த எல்இடி வந்து பின் 25ல கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த எல்இடி எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதுல போய் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட பின் அவுட்னு சொல்லுவோம். ஸோ ஹவு டு ரீட் டேட்டா ஷீட் அண்ட் பின் அவுட் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த கோர்ஸ்ல போக போக we will see a lot. ஐஓடியில் நம்ம அதெல்லாம் நிறைய ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ சிம்பிளா பாருங்க, இந்த சிப்பை அப்படியே இது கூட பார்த்தீங்கன்னா யூ கேன் see the numbers. இதுலயும் நம்பர்ஸ் இருக்கும். இங்க டாப்ல எல்இடி இருக்கு, அந்த எல்இடியோட நம்பர் GP25. யூ கேன் see அந்த எல்இடியோட நம்பர் வந்து GP25. இங்க பாருங்க, can you see GP25 னு இருக்கா? சோ அதை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா, சோ இட் இஸ் as easy as turning a switch on and off. ஓகேவா, இது வந்து as easy as turning a switch on and off. சோ இங்க பாருங்க, நீங்களே கோட பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். எந்த பின் எனக்கு வேணும், இதுல நிறைய பின் இருக்கு, 40 பின் இருக்கு. கனெக்ட் டிஃபால்ட்டா கனெக்ட் ஆயிருக்கிறது ஒரு எல்இடி பின். ஓகேவா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஒரு லைட்டை எடுத்து அந்த பின்ல நான் குத்தி வச்சிருக்கேன். நான் ஆன் சொன்னா ஆன் ஆகும், ஆஃப்னு சொன்னா ஆஃப் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ்டா போறது வந்து இது எவ்வளவு ஃபாஸ்ட் ஆன் ஆகணும், எவ்வளவு ஃபாஸ்ட் ஆஃப் ஆகணும். யூ கேன் சென்ட் மல்டிபிள் சிக்னல்ஸ். ஓகேவா, இது ஆன் ஆஃப் தான் பைனரி, 0 or 1, தட் இஸ் ஆன் ஆஃப். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட்ஸ் வித் 0s and 1. கரெக்டா? சோ அந்த லாஜிக்கலா நம்ம லேட்டர் போக போக ஃபிகர் அவுட் பண்ணுவோம். எப்படி வந்து we can use the same pin to transfer data, எப்படி இந்த சேம் பின்னை வச்சுட்டு ஹை ஃப்ரீக்வன்சில டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்ப பேசிக் பிரின்சிபல், அந்த பின்னை ஆன் பண்றது ஆஃப் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா பின்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா GPIO சொல்லுவோம், ஜெனரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட். இந்த எல்லா பின்னும், அதனாலதான் அது பேர் ஜிபின்னு எழுதி இருக்கு பாருங்க. சோ we are not right now worrying about this UART, I2C, SPI, அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். பட் இந்த GPன்னு எழுதி இருக்கிறத பத்தி தான் we are going to learn now, we are going to see now. Okay, so இந்த GPன்னு எழுதி இருக்கிறத பத்தி மட்டும் பாருங்க. So இந்த GPன்னு எழுதி இருக்கிறது is the general purpose input output pins. Okay, GPIO. That means அந்த பின்னை நீங்க இன்புட்டா யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டா யூஸ் பண்ணலாம், நீங்க ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அதை ஃபாஸ்டா பண்ணலாம். அதுல வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். அந்த ஒரு பின்ல இத்தனை ப்ரோட்டோகால் சப்போர்ட்டட். ஸோ எந்த பின்ல எந்த ப்ரோட்டோகால் சப்போர்ட்டடோ அந்த பின்ல அந்த வேலையை தான் செய்ய முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டவுன். நான் வந்து இந்த கோடை ஃபாலோ பண்றேன். இந்த பின்ஸ் அண்ட் GPIOல இந்த கோடை நான் ஃபாலோ பண்றேன். ஃப்ரம் மெஷின் import pin. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல், நான் தான் அப்படியே தப்பா போட்டேன். சோ நான் வந்து சிம்பிளா என்ன பண்றேன், LED is equal to pin. நமக்கு என்ன தெரியும், நம்மளோட பின் எங்க இருக்கு, 25ல இருக்குது. நம்மளோட LED 25ல இருக்குது. சோ இத வந்து நம்ம அவுட்டா கான்ஃபிகர் பண்றோம். தட் மீன்ஸ் as I said, ஒரு பின்னை நம்ம ரெண்டு விதமா கான்ஃபிகர் பண்ணலாம், ஒன்னு இன்புட், இன்னொன்னு அவுட்புட். கரெக்ட்டா? இப்ப இந்த பின்னை you can't configure the same pin as input and output at the same time. Either it can act as input or it can act as output. Okay, ஸோ அப்படி நீங்க பண்ணணும், ஒரே பின்னை வந்து நீங்க இன்புட்டுக்கு யூஸ் பண்ணணும், அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணணும், then you need to use a different protocol. GPIO வந்து is the basic ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நீங்க வந்து இப்ப SPI மாதிரி ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணா you can like do
2-channel communication and things. ஸோ இப்போ கவனிங்க, ஐ ஹாவ் திஸ் எல்இடி, இந்த எல்இடி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்இடி டாட் ஆன்னு பண்ண போறேன். லுக் அட் தர், என் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்இடி டாட் ஆஃப்னு போட்டா என் எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதையே இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். எல்இடி டாட் வேல்யூ 1, எல்இடி டாட் வேல்யூ 0. யூ கேன் see the LED turn on and off, right? பார்க்க முடியுதா? Or you can do high, or you can do low. இது எல்லாமே வேலை செய்யும். இது எல்லாமே சினோனிம்ஸ் தான். ஓகேவா? ஆன் ஆஃப், ஹை, லோ, வேல்யூ 0, 1, இது எல்லாமே வந்து சினோனிம்ஸ் தான் பேசிக்கா. யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட் ஹியர், ரைட்? எஸ். ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சு இப்போ நான் இதை வந்து பிளிங்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யூ நவ் அண்டர்ஸ்டுட் ஹவு இட் ஒர்க்ஸ் பேசிக்கலி. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்து லெட்ஸ் சே இதுக்கு நம்ம ஒரு பிளிங்க் கோட் எழுதுறோம். உங்களுக்கு வந்து பைத்தன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். பைத்தன் தெரியலன்னா இது வந்து பாயிண்ட்லெஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோட் அப்படியே இங்க காப்பி பண்ணிட்டு, ஸோ நமக்கெல்லாம் லூப் தெரியும், கரெக்டா? we all know loop. So from time import sleep. இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஹார்ட்வேர்ல டைமர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் லூப் போடக்கூடாது மெயின் த்ரெட்ல. பட் ஜஸ்ட் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங் இதை நம்ம பண்றோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், அப்புறம் ஸ்லீப் 1. ஒரு செகண்ட் தூங்கணும், அதுக்கப்புறம் வந்து இது எல்இடியை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். வெரி சிம்பிள் கோட். நான் ரன் பண்ணிட்டேன். ஐயோ, என்ன சின்டாக்ஸ் எரர். ஐயோ, சாரி. ஓகே, எல்இடி பிளிங்க் ஆகுது. பார்க்க முடியுதா? கேன் யூ see the LED is blinking? இந்த இடத்துல பாருங்க. ஓ, இது நம்மளா ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் பிளிங்க் ஆயிட்டே இருக்குமா ப்ரோ? ஆமா, அதான் கோட் எழுதிட்டோம். இப்போ இந்த கோட் எழுதி வச்சு, இந்த கோட் எழுதி இதுல நான் ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் நானா தட்ட வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே ப்ரோ, அதான் நம்ம பிரேக் பாயிண்ட் கொடுக்கல. கரெக்ட், நம்ம ஒரு பிரேக் கொடுக்கல. இல்ல நீங்க now you know programming, now you know logic, நீங்க என்ன வேணா பண்ணலாம் அதுல. ஓகேவா? இந்த ஆன் ஆஃப்ன்றது வந்து வெறும் எல்இடிக்கானது மட்டும் இல்ல. இதை வச்சு நீங்க எதை வேணா ஆன் ஆஃப் பண்ணலாம். ஒரு ஃபேன் ஆன் ஆஃப் பண்ணணுமா, உங்களுக்கு அதுக்கான கரெக்ட் ஹார்ட்வேர் இருக்கணும். ரிலே வச்சீங்கன்னா நீங்க ரியல் ஃபேன் டர்ன் ஆன் ஆஃப் பண்ண முடியும். You want to do with some other hardware, some other sensor, எல்லாமே end of the day boils down to this on and off. ஓகேவா? அதான் பைனரி. நம்ம பைனரி என்ன? What is 0 and 1? 0 means on, 1 means off. ஸோ அதுக்கான பேசிக் தான் வந்து இது. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் கோட். நீங்க இந்த கோடை எடுத்து நீங்க பாட்டுக்கு ரன் பண்ணி இந்த ஹார்ட்வேர் இதுக்குள்ளே இருக்கிற சிப்பை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ அட்வான்ஸ்டு ஸ்டஃப் அப்படின்னா நீங்க லேட்டர் வந்துட்டு இந்த ஒரு பின்லையும் யூ கேன் கனெக்ட் டிஃப்ரெண்ட் எல்இடிஸ் ஆர் யூ கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா டைரக்டா வந்துட்டு ஹவு டு லைக் ரன் ஹவு டு ரன் மைக்ரோபைத்தன் ஆன் திஸ் ஹார்ட்வேர் அண்ட் ரன் வித்வுட் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நம்ம பண்ணது எந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுல இன்ஸ்டால் பண்ணாம டைரக்டா MicroPython வந்து ஃபிளாஷ் பண்ணிருக்கோம். பட் நவ் மனோஜ், ஐ வாண்ட் யூ டு ஷேர் அண்ட் கிவ் சம் இன்சைட்ஸ் அபவுட் Zephyr port ஃபார் MicroPython. ஸோ எல்லாத்துக்கும் இது பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு ஈஸி, ஹவு ஈஸி இட் இஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஐ மீன் பிகோ அண்ட் MicroPython அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ யாருக்கா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் நவ். முதல்ல வந்து C++ அந்த மாதிரி கோட் எல்லாம் பண்ணா அது வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகி இந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுக்காக அது வந்து ஒவ்வொரு தனித்தனி ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி கோட் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். ஆனா அதுதான் ஆக்சுவலா ஃபாஸ்ட். இது வந்து ஃபாஸ்டா ரன் ஆகணும்னா சிக்கு போகணும். நீங்க ஃபாஸ்டா ப்ரோட்டோடைப் பண்ணணும். நீங்க சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொண்டு போய் சப்மிட் பண்ணி யூ வாண்ட் டு கெட் சம் குவிக் திங்ஸ் அப்படின்னா யூ கேன் சூஸ் MicroPython. புரியுதா? குவிக் ப்ரோட்டோடைப்பிங்காக உங்களுக்கு பெருசா காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் பண்ண வேணாம். டைரக்டா பாருங்க, இது வெறும் என்ன 10 லைன் கோடு, நான் டைரக்டா ஒரு எல்இடி பிளிங்க் பண்ண கோடு எழுதியாச்சு. ஜஸ்ட் 10 லைன் கோடு. கரெக்டா? இது இன்னும் 4 லைன்ல கூட எழுதலாம். இது டைமர் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் இது 4 லைன்ல கூட நம்ம எழுத முடியும். இங்க டைமர் இருக்கும், நம்ம டைமர் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அப்பனா வந்துட்டு இது வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இதே கோட் மட்டும் கொண்டு போய் போடணுமா இல்ல எப்படி ப்ரோ? அவ்வளவுதான், அந்த மாதிரி தான். You simply need to run this code. So இத வந்து நம்ம எப்படி வந்து இந்த சிப்லயே end of the day flash பண்ணி நம்ம பண்றதுன்றதெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸ்டா போக போக படிப்போம்.
பட் ஆஸ் ஆஃப் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் போர்டு, அந்த டெவலப்மெண்ட் போர்டுக்குள்ள நான் இந்த கோட் அனுப்பிட்டேன், அந்த கோட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகேவா? ஸோ இதை வந்து யூ வாண்ட் டு சேவ் டு திஸ் அப்படின்னா கூட நம்ம பண்ண முடியும். அதாவது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஐ சிம்பிளி நீட் டு சேவ் திஸ். நான் என்ன எழுதணும் அப்படின்னா, என்னப்பா சிப்புக்குள்ளயா ப்ரோ? சிப்புக்குள்ள சேவ் பண்ணலாம். பிக்கோவை தொட்டுட்டு இது ஓடிட்டு இருக்கு, இப்போ ஸ்டாப் கொடுக்கணும், அப்புறம் நான் அதை சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு பிக்கோவை தட்டி நான் வந்து நிறைய ஃபைல் நேம் வைக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் தட் ப்ரோக்ராம் டு ரன் ஆட்டோமேட்டிக்கலி, இந்த சிப்பை குத்துனுட்டுனா எனக்கு அந்த ப்ரோக்ராம் தான் ஓடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, யூ ஹேவ் டு நேம் இட் main.py. main.pyன்னு நீங்க ரன் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிப்பு ஆனாவே இப்போ நான் இங்க ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு அது ரீசெட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் இதையெல்லாம் க்ளோஸ் பண்றேன், ஏன்னா இங்க கோடே இல்லை. ஓகே, சும்மா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா அதை அங்கிருந்து புடுங்கி குத்த போறேன். ஓகே, புடுங்கிட்டு ஐ சிம்பிளி கனெக்ட். அது வந்து பை டிஃபால்ட்டா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நான் கோடே ரன் பண்ணல, தெரியுதா? நான் கோடே ரன் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா இதை புடுங்கிட்டேன். ஈவன் தான் நான் புடுங்கிட்டு குத்துனேன்னா that code just like that runs. ப்ரோ டவுட் ப்ரோ, கலர் மாத்த முடியாது ப்ரோ லைட்டுக்கு? டேய், அது இந்த லைட்டோட கலர் இது மட்டும் தான். நீங்க லைட் மாத்துற மாதிரி லைட்ட குத்துனேன்னா லைட்டோட கலரை மாத்தலாம். அதெல்லாம் நம்ம போக படிப்போம். சேவ் பண்ணிக்கலாமா? புரியல. மோர் தென் ஒன் கோட் சேவ் பண்ணிக்கலாமா ப்ரோ? you can actually save multiple. எங்க என்னோட தோனி க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு 10 கோடு கூட நீங்க இதுக்குள்ள போட்டு கூட சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்க இது உள்ள வந்துட்டு இஃப் யூ ஓப்பன் இதுல பாருங்க, நீங்க எத்தனை கோட் வேணா நீங்க பேசிக்கா சேவ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு ரேம் எத்தனையோ எம்பி 2 MB நம்ம ஃபிளாஷ் இருக்கும். 2 MB 512 KB ஐ எம் நாட் ஷியோர். அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். நிறையலாம் வைக்க முடியாது. யூ கேன் ஈவன் இன்ஸ்டால் பிப் பேக்கேஜஸ். இப்போ இது உள்ள பிப் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிளக்இன்ஸ் உள்ள போயிட்டு இங்க பாருங்க பிப் எல்லாம் இருக்கும். நீங்க பிப் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகேவா? so you can do like plenty of things here. இதுலே ஓபன் பண்ணி இதை எடிட் பண்ணனும்னா அதை பண்ணலாம். see இப்போ இதுதான் நம்மளோட மெயின் கோட். இப்போ நீங்க இத வந்து என்ன வைக்கலாம், you want to make it like a bluetooth controller. main.py ல போய் உங்க கோட் எழுதுனீங்கன்னா போதும், just like that அதுல பவரை கனெக்ட் பண்ணீங்கன்னா ப்ளூடூத் கண்ட்ரோலரா வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், அதனால அந்த லைட் அப்படியே நிக்குது. பட் if I run it அப்படின்னா அது பாட்டுக்கு ரன் ஆக போகுது. இதே மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். it can run forever. அவ்வளவுதான். அந்த சிப்புக்கு நீங்க என்ன கோட் எழுதுறீங்களோ the chip will run forever. ப்ரோ அந்த வயர் கனெக்டர் வந்து அந்த சிப்பு கூட கொடுத்துருவாங்க ப்ரோ. எந்த வயர்? இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்கல அது எடி வயர் பா, இது மைக்ரோ USB B. எங்க வேணா நீங்க வாங்கலாம் இந்த வயரை. ஓகே 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 ஓகே. டேட்டா கேபிள் தான ப்ரோ? டேட்டா கேபிள், ஆர்டினரி டேட்டா கேபிள். Bro, share some insights on Zephyr 4. Can yes screen தெரியுதா? Yes, அந்த ஸ்கிரீனுக்கு வந்தாச்சு. Okay, so நீங்க எல்லாம் காமிச்சதெல்லாம் இட்ஸ் based on MicroPython. So what I will say is MicroPythonல என்ன இதுனா, அதுல ஒரு limited amount of board தான் சப்போர்ட்டா இருக்கு. Okay, limited amount of board, limited amount of sensor. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. limited number of board இந்த பாருங்க இங்கெல்லாம் போட்டிருக்கு பை போர்ட் ESP8266. so நீங்க வந்து ஒரு போர்டு எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா you have to do we call it porting work. so அது ஒரு போர்ட்டிங் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. மைக்ரோபைத்தன் ஈஸியா இருந்தாலும் அது பின்னால பேக் எண்ட்ல நிறைய சி லைப்ரரிஸ் லிங்க் பண்ணி தான் மைக்ரோபைத்தன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நீங்க நாளைக்கே ஒரு சிப்பு ஜஸ்ட் ESP66ன்னு ஒரு சிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா நீங்க தான் அதை எழுதி அந்த போர்ட்டை சப்போர்ட் பண்ண வைக்கணும். ஸோ அங்கதான் Zephyr வந்துட்டு have supported since so many architecture and they allowed MicroPython running on top of it. You can reap the benefit. ஸோ இந்த போர்டுக்கெல்லாம் இமீடியட்டா day 1ல இருந்து யூஸ் Zephyrோட you flash Zephyr onto it and MicroPython to it, you can immediately start using MicroPython. On top of that, Zephyr is a full-blown operating system. MicroPython, it's not a full-blown operating system. You get better support. For example, better networking system. நீங்க போய் Zephyrல பாத்தீங்கன்னா நல்ல APIs-லாம் நிறைய இருக்கும். You can do a lot more powerful things. MicroPython can do, but MicroPython-ல வந்து some limitations எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்காக Zephyr you have a proper operating system.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நல்ல ஃபைல் சிஸ்டம் இன்டெகிரேட் பண்ணோம், மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம், அதெல்லாம் Zephyrல இருக்கும். And you can easily wrap that function, or probably by now they already wrap some APIs already for Flash. So என்ன ப்ரோ, அதுதானே ப்ரோ ஐடியா. தட்ஸ் ஆனா இவ்வளோ ஈஸியா நீங்க ரன் பண்ணுவீங்கன்னா இல்ல. Zephyr நீங்க ரன் பண்றோம்னா கோட் நீங்க கம்பைல் பண்ணி boot loader mode போட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். if you have a Flash, directly you can flash into the chip. மைக்ரோ பைத்தன் என்னன்னா இட் இஸ் ரன்னிங், அது உள்ள ஒரு ஓவர் ஹெட் இருந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் ஹவ் தானி இஸ் ஏபிள் டு டிடெக்ட் மைக்ரோ பைத்தன். அண்ட் மைக்ரோ பைத்தன் கூட யூ ஆர் ஜஸ்ட் ரைட்டிங் த ஃபைல். ஆனா அதுதான் அங்க அந்த ஓவர் ஹெட், இட் கிரியேட்ஸ் சம் ஓவர் ஹெட், ரைட்? ஸோ தட்ஸ் த பெனிஃபிட். ஸோ இஃப் சம்படி ஆஸ் மைக்ரோ பைத்தன் தான் யூஸ் பண்ண முடியும், யூ கெட் மோர் எக்ஸ்டெண்டட் நம்பர் ஆஃப் போர்ட் சப்போர்ட். அண்ட் Zephyrல வந்து போட் மட்டும் சப்போர்ட்டட் இல்ல, there's something called shield and sensors. ஸோ நீங்க போய் இப்போ சென்சர்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி சென்சர் போர்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர்ல. வெயிட், இங்க போய் சென்சர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, யூசிங் சென்சர்ஸ். பாருங்க இத்தனை சென்சர் சப்போர்ட்டா இருக்கு. ஐ டோன்ட் திங்க் மைக்ரோ பைத்தன் சப்போர்ட் ஃபார் திஸ் மெனி சென்சர்ஸ். So இதுக்கு மேல மைக்ரோ பைத்தனை யூஸ் பண்ணா you can easily do lot more things. So this course will continue and we will cover basically everything in this guide. இதுல இந்த RP2ல இருக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் வந்து as we move on நம்ம வந்து கவர் பண்ண போறோம். So if you want to continue with this course and learn more about MicroPython and learn more about embedded development, you can always subscribe to this module alone if you are not from IoT Masterclass. இல்ல நீங்க வந்து IoT Masterclassல இருக்கீங்கன்னா you will get live link every time when we continue this course. So we will also give announcement about how to subscribe to this course bundle if you are from outside IoT. ஸோ நம்ம இதில் வந்து இதுக்குன்னு நாங்கள் வந்து ஒரு கிட் லிஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த கிட் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த கிட்லாம் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக மட்டும் வரப்போகுது. ஸோ இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிற கிட்டில் வந்து யூ வில் லைக் ஹாவ் ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த காம்பனண்ட்டை வச்சு யூ கேன் சிம்பிளி லேர்ன் மைக்ரோபைத்தனுக்கு தேவையான விஷயங்கள், அந்த பேசிக்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த கிட் வந்து இன்னும் நாங்கள் லைவ் பண்ணல, பட் இட் வில் பி லைவ் ஆஸ் யூ ஸ்டார்ட் ரெக்வெஸ்டிங் ஃபார் திஸ் கோர்ஸ் அலோன். ஸோ இந்த கிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வி வில் ஷேர் மோர் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வி மூவ் ஆன். மைக்ரோபைத்தன்ல அதுதான் ஐஓடில அட்வான்ஸ்டா போயிட்டே தான் இருக்கும். ஐஓடில கண்டென்ட்ஸ் நிறைய வரப்போகுது. ஐஓடிக்கு நாங்க நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐஓடில கண்டென்ட்ஸ் வில் லாஸ்ட். இந்த மைக்ரோபைத்தன் சப்கோர்ஸை பத்தி மட்டும் சொல்றேன். மைக்ரோபைத்தன் சப்கோர்ஸ்ல நம்ம இங்க இருக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் ஆஸ் வி மூவ் ஃபார்வர்ட் நம்ம கவர் பண்ண போறோம். ப்ரோ மைக்ரோபைத்தான்லயும் அட்வான்ஸ்டா இருக்கா ப்ரோ? இருக்கு. நீங்க இல்ல கவர் பண்ணுவீங்களா? யா அதுதான் சொல்றேன். 10 வீடியோ நம்ம இந்த மாதிரி வந்து இன்னும் 10 இப்போ இது ஓரியன்டேஷன் நம்ம ஜஸ்ட் அவ்வளவுதான் 1.5 hours இப்போ நம்ம ரேப் பண்ண போறோம். பட் இதுக்கான கோர்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து எவ்ரி வீடியோ 2 hours to 3 hours இருக்க போகுது. அதுல வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப டீடைல்டா கவர் பண்ண போறோம். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னொரு சின்ன டவுட் ப்ரோ. இப்போ பைத்தான் தெரிஞ்சுக்கிட்டா இந்த மைக்ரோ பைத்தான் வந்து படிக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்து வேற அதெல்லாம் டிஃபரன்ஸ் பைத்தான் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதுதான் பேசிக். தென் மைக்ரோ பைத்தான் வந்து சிம்பிளி ஆக்சஸிங் த மைக்ரோ பைத்தான் API. பைத்தான் தான் கோர். நீங்க மைக்ரோ பைத்தன்ல இப்ப இந்த மெஷின்ன்ற கிளாஸ் படிச்சிருக்க மாட்டீங்க பைத்தன்ல. சோ யூ வில் யூஸ் திஸ் மெஷின் கிளாஸ் இன் ஹியர். ஏன்னா இது வந்து இட் பிலாங்ஸ் டு மைக்ரோ பைத்தன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னா பைத்தன்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், எப்படி ஒரு கிளாஸ் எழுதணும், எப்படி வந்து யூ டூ ஈக்குவேஷன், ஐ மீன் யூ டூ எக்ஸ்பிரஷன்ஸ், எப்படி யூ டூ லூப், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துச்சுன்னா தென் யூ கேன் அப்ளை தட் பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் ஹியர் டு லேர்ன் மைக்ரோ பைத்தன். உங்களுக்கு என்னென்னலாம் லேர்ன் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த டாக்குமெண்டேஷன் கொடுக்குறோம். ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பைத்தன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது வந்து இதுல தெரியும். இதை வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மைக்ரோ பைத்தன்ல இருக்கு. ஸோ யூ வாண்ட் டு லேர்ன் அந்த இந்த கிளாஸ்ல இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் லேர்ன். ஸோ இதுல எல்லாமே இருக்கும். அந்த கிளாஸுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, மொத்த டாக்குமெண்டேஷனும் இதுல இருக்கும். ஸோ யூ லேர்ன் திஸ். இதுதான் மைக்ரோ பைத்தன். உங்களுக்கு பைத்தன் தெரியும்,
யூ லேர்ன் இந்த பின்ல என்னென்ன கேப்பபிலிட்டி இருக்கு, இந்த ஒரு பின்னை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த ஒரு பின்னை வந்து 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸா யூஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம பண்ணலாம், இந்த ஒரு பின்னை வந்து நம்ம ஜிபிஎஸ் எப்படி மாத்துறது, இது ஒரு ஆடியோ டிவைஸா எப்படி மாத்துறது, இது ஒரு ப்ளூடூத்தா எப்படி மாத்துறது, இது ஒரு கீபோர்டா எப்படி மாத்துறது, ஹவு டு லைக் கன்வெர்ட் திஸ் டிவைஸ் இன்டு அ கீபோர்ட், how to convert this device into a mouse, how to convert this device into anything that you imagine. அததான் வந்து இந்த மைக்ரோபைத்தன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா அதுக்கெல்லாமே அந்த ஹார்ட்வேர் வேணும் ப்ரோ. இந்த இப்படி லைட் கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி கரெக்ட். அந்த ஹார்ட்வேர் அண்ட் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா you will be able to accomplish anything basically. டிரைவர் டெவலப்மென்ட்லாம் இன்க்ளூடடா ப்ரோ? என்னப்பா லைக் நீங்க இப்ப மவுஸ் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிலாம் சொன்னீங்களே, லைக் டிரைவர் டெவலப்மென்ட்ல மைக்ரோபைத்தான்ல பாசிபிளா? லைக் why not? நீங்க வந்து டிரைவர் அப்படின்றது வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க போகுது. இப்ப மவுஸா நீங்க எழுதணும்னா மவுஸ்க்கான டிரைவர் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க போகுது. மவுஸுக்கான ஃபர்ம்வேர் தான் நம்ம இது உள்ள எழுதுவோம் மைக்ரோபைத்தான்ல. கான்செப்ட் புரியுதா? அந்த ஃபர்ம்வேர் எழுதி we will install it inside this chip and this chip will act as that device. so அந்த டிவைஸ்க்கான டிரைவர் ஆல்ரெடி உங்க கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கும். அதை வச்சு அது மவுஸ் மாதிரியோ கீபோர்ட் மாதிரியோ however you program it to be, it will work. ஓகே. so இது நீங்க இது வந்து you see இது வந்து is a raw potential. இதை நீங்க எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணலாம் however you want to make it. நீங்க இது ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா, டிவிக்குள்ள வைக்கணுமா, இதுக்கு ஒரு ப்ளூடூத் கொடுக்கணுமா, இதுக்கு வந்து நீங்க இது கொடுக்கணும், என்ன வேணா பண்ண முடியும் இது. if you simply want to make it a bluetooth device, you simply give it bluetooth connection. அப்ப இது bluetooth connection வேணும் அப்படின்னா ப்ளூடூத் SPI ல இருக்குமா ப்ரோ? SPI ப்ளூடூத்தா என்ன புரோட்டோகால்ல ப்ளூடூத் வேலை செய்யும் பெட்டரா? ப்ரோ சம் சிப் SPI ல யூஸ் ஆகும், அல்லது UART, நம்மளோட ESP8266லாம் UART மாடல் அதானே ஏதாவது? இந்த இது UART இருக்கு ப்ரோ. நம்ம சிம்பிளா வந்து இந்த மாதிரி ப்ளூடூத் ஹார்ட்வேர் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது. பாரு பண்ணலாம். அதுதான் உங்க கிரியேட்டிவிட்டி தான் லிமிடேஷன்ன்றீங்க. இல்ல ப்ரோ, நம்ம இப்போ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா ஒரு அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக, இப்போ நீங்க சர்ச் பண்ணீங்க டிஃபால்ட் இல்ல, அதுதான் சொல்றேன். இது வந்து வெறும் CPU மட்டும் தான் அங்க இருக்குது. உங்களுக்கு ப்ளூடூத் வேணா ப்ளூடூத் ஹார்ட்வேர் இருக்கணும்ல. ஹார்ட்வேர் இருந்தா தானே நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் ப்ளூடூத் மாதிரி. அதான் ப்ரோ, நம்ம சிம்பிளா இந்த ப்ளூடூத் ஹார்ட்வேர்னு சொல்லி கூகுள்ல போட்டா வந்துருமா ப்ரோ? இங்க பாருங்க வந்துருச்சு பாருங்க, அவ்வளவுதான். இந்த சிப் எடுத்து குத்த வேண்டியதுதான் அதுல. இல்ல நீங்க அதே ப்ளூடூத் RP என்னமோ போட்டீங்களா, அதுக்கு சொன்ன ப்ரோ. அதுதான் அந்த சிப்டா RP2040 அப்படின்றது UART புரோட்டோகால், 2040ன்றது சிப். ஓகே ஓகே. நான் என்னன்னா இந்த புரோட்டோகால் சொன்னீங்க UART, அது வந்து நமக்கு தெரியாது. ஆனா ப்ளூடூத் அதை நீங்க போக போக கத்துப்பீங்க. அதுதான் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில புரோட்டோகால் இருக்கும், GPS கனெக்ட் பண்ணணும்னா ஒரு சில புரோட்டோகால் இருக்கும். ஆனா அந்த எல்லா புரோட்டோகாலும் இவ்வளவுதான், இதுக்குள்ள அடங்கிரும்ன்ற நானு. இங்க நீங்க பாக்குறது உள்ளேயே இந்த எல்லா புரோட்டோகாலும் அடங்கிரும். புரியுதா? UART, PWM, ADC, SPI, I2 இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னாவே யூ பேசிக்கலி லேர்ன். அப்ப இந்த புரோட்டோகாலை வச்சு யூ கனெக்ட் ப்ளூடூத், இந்த புரோட்டோகாலை வச்சு யூ கனெக்ட் வைஃபை, இந்த புரோட்டோகாலை வச்சு யூ கனெக்ட் ZigBee. கான்செப்ட் புரியுதா? whatever device that you want to connect to this microcontroller, you need to use these protocol. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ சிம்பிளா நீங்க வந்து ஒரு GPS கொடுக்கணும், இதுக்கு ஒரு GPS கனெக்ஷன் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதான் முதல்ல சொன்னமே அவுட் சைட் வேர்ல்ட் இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு அத பெரிஃபரல்ஸ். கரெக்ட். யா ப்ரோ, இப்போ வந்து நான் வந்து இந்த யூடியூப்ல நீங்க போட்டு இந்த பைத்தான் மேரத்தான் பாத்துருந்தேன், ஒரு 2 வீடியோ பாத்துருக்கேன் ப்ரோ. அது வந்து இன்னும் ஒரு 2 வீடியோ என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது பார்த்தா நம்மளுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஃபுல் இங்க பாருங்க, இது வந்து ஒரு GPS மாடியூல். இப்ப நீங்க இந்த GPS மாடியூலை தூக்கி இதுல குத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த இது வந்து UARTல வேலை செய்யும். ஓகேவா? சோ இதை நீங்க ஜஸ்ட் எடுத்து ஏதோ ஒரு UART கனெக்ஷன்ல குத்தி கோடு மட்டும் எழுதுனீங்கன்னா இங்க பாருங்க குத்தி இருக்காங்க பாருங்க, you could see right. சோ இதை எடுத்து போட்டீங்கன்னா அது GPS சேட்டலைட்ஸ் கூட கனெக்ட் ஆகி இது வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் கொடுக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, கான்செப்ட் புரியுதா? சோ இத வந்து how you want to interface this here, அதுக்கப்புறம் நீங்க அது கோட் எழுதணும். அந்த கோட மைக்ரோபைத்தன்ல எழுதுவோம். அதான் கான்செப்ட். யூ see இங்க எப்படி சிம்பிளா பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இத வந்து நம்ம இப்படி என்னோட எப்படி எஃபிஷியன்ட்டா எழுதி how we make final usable products with this அப்படின்றது தான் இங்க வந்து சேலஞ்ச். ஆனா அந்த பேர் மெட்டல் ப்ரோகிராமிங் பத்தி சொன்னீங்களா? எஸ் கேளுங்க. ஒரே டவுட், நான் அது மட்டும் சொல்லிடுறேன்.
அந்த பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங் பத்தி சொன்னீங்களா, நம்ம அந்த ப்ரோட்டோடைப்பிங்க்கு வந்து நம்ம மைக்ரோ பைத்தான்ஸ்லாம் யூஸ் பண்றோம். இந்த பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங்கிறது வந்து நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றோமா? See, அப்படி இல்ல, அது வந்து if you want to run anything without a need for an operating system, இப்ப Zephyr எனக்கு வேணாம், Zephyr வந்து எனக்கு ஓவர் ஹெட், நான் வந்து வெறும் இந்த ஒரு வேலை தான் பண்ண போறேன், எனக்கு அதுக்கு வந்து ஐ டோன்ட் நீட் காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டைரக்டா உங்க அதாவது இப்ப எப்படி நம்ம UF2 எடுத்து UF2ல மைக்ரோ பைத்தனை போட்டு அப்புறம் கொண்டு போய் இதுல போட்டு நம்ம அதுக்கு பதிலா யூ கிரியேட் யுவர் ஓன் UF2 அண்ட் யூ ஃபிளாஷ் இட். புரியுதா? ஓகேண்ணா. அந்த UF2லயே உங்களோட கோடை வந்து நம்ம எம்பெட் பண்ணிடுவோம். அந்த UF2 தூக்கி ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா அது பேர் மெட்டலா வேலை செய்யும். அதுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்காது. ப்ராபபிலி Zephyrல நீங்க கோட் எழுதி கம்பைல் பண்ணாவே இது UF2 தான் கொடுக்கும். நீங்க UF2 தூக்கி தான் அதுல ஃபிளாஷ் பண்ணணும். ப்ரோ. Yes bro. So one more thing to add bro, இப்ப மைக்ரோ பைத்தனே it doesn't stop there. நீங்க under the hood பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் டிரைவர்ஸ் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு, and those are all written in bare metal C. So that is another area you can focus. Embedded பழகுனா you need to build product, no such thing. நான்லாம் ப்ராடக்டே பில்ட் பண்றது இல்ல, I build drivers, a lot of other possibilities. So in MicroPython also for UART, ஒரு புது சிப், ஒரு கம்பெனி ஒரு புது சிப் பண்றானா அதுக்கு ஒரு UART டிரைவர் எழுதணும்னா end of the day you need to do bare metal. MicroPython bare metal வச்சுதான் they are interfacing, they are just wrapping with MicroPython. There's something called CPython under the root and everything. So அதுவும் bare metal கோட் தான், நம்ம தான் கிரியேட் பண்ணோம் என்னன்னா டிரைவர்ஸ். yes. So இப்போ வந்துட்டு எல்லாம் கிரியேட் ஆகிருக்கு, the fundamentals are there, so we are not looking at it, we are using it. First we learn to use it, then at one point we will start creating it. That's the advanced level. ஆனா நமக்கான GST 18%. அதுக்கு என்னடா பண்றது? எஜுகேஷனுக்கும் அதெல்லாம் பண்ணா அப்படிதான்டா, அதான் நம்ம கவர்மெண்ட், அது ஒண்ணும் பண்ண முடியாதுடா. சரி கைஸ், ஓகே, யா சரி, ஓகே, நானும் கிளம்பணும். Manoj also has to leave. We meet you in another class. Okay guys, bye bye. Cool. Bye. Yeah. Bye bye. Bye bro. Bye bro. Bye.